இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து அவங்களோட கிரவுண்ட் ரூல்லே சொல்லியிருப்பாங்க. பின்தங்கிய, அதாவது அடிப்படையிலே இந்த ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் பண்றதே வந்து தனக்கான பேசிக் ஃபவுண்டேஷன். அதை நம்ம பேசுறோம்ல, கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு இது போய் சேரணும்னு, அதுக்கு நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான் இது. வரைக்கும் 48% ஆஃப் யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரேஷியல் குரூப்ஸ், அதுல எஸ்பெஷலி பிளாக் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இதுல பயனடிச்சிருக்காங்க. இது வந்து ஆரம்பிச்ச உடனே நடந்த ஒரு விஷயம். அண்ட் இதை வந்து குளோபலா இங்க மூவ் பண்ண ஆரம்பிக்க ட்ரை பண்ணாங்க. அதுல உலகத்தின் 2வது 3வது எத்தனாவது பெரிய நாடுன்னு எனக்கு தெரியாத, மக்கள் தொகை அதிகமா இருக்குல்ல, அதுல தமிழ்நாடு ஒரு மாநிலமா இங்க இருக்கிற ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் உள்ள போய் அதோட டீப் டவுன், அதுக்கு பின்னாடி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவங்களை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்டார்ட் தான். வந்து டீல்ஸ் கான்செப்ட் தான் நல்லா இருக்கு. அதை அடுத்த மற்ற ஸ்கூல்ஸுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிரியேட்டிவா இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கிரியேட்டிவா இருக்கு, ரெகுலர் கிளாஸ் விட கிரியேட்டிவா இருக்குன்னாங்க. 68% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீல்ஸ் படிச்சதுனால அவங்களுக்கு வந்து சக்சீட் ஆயிருக்காங்களா அடுத்து, மேபி அது எஜுகேஷன்லயா இருக்கட்டும் இல்ல ஒர்க் பண்றதுல இருக்கும். எங்கெங்கெல்லாம் டீல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு அப்படி பார்த்தா யூஎஸ் தவிர்த்து வெளியில எங்கேயுமே அதோட லொகேஷன் காட்டவே இல்லை. அப்படி காட்டினா அது தமிழ்நாடா தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னடா எல்லா யூஎஸ்க்கு அடுத்து வந்து அந்த டீல்ஸோட லொகேஷன் தமிழ்நாடு அப்படிங்கறத இவங்க ஆட் பண்றப்ப நான் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க ஆட் பண்ண பிறகு எடுத்தோம் அப்படின்னா, அதாவது என்ன வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நடக்குதோ அது நம்ம ஊர்ல கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பாயிண்ட், அந்த ஒரே ஒரு சின்ன இது மட்டும் ஒரு ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜ்ல இருக்கிற ஒரு ஃபேமிலி செட்டப்க்கு தே வில் பி ஏபிள் டு அஃபோர்ட் அண்ட் அவங்க குழந்தைங்கள அந்த மாதிரி அவங்களால பண்ணி வைக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களுக்கு அதை ரீச் பண்றது, அதை பத்தின எக்ஸ்போஷர் அது வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 50 மார்க் 60 மார்க்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன அவங்கள குளோபலைஸ் பண்ணி விடணும். அப்பதான் அவங்க படிச்சு வெளியில வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும். இப்போ நான் படிக்கும் போதே எனக்கு வந்து இப்போ பிஎஸ்ஜில சேரணும்னா ஒரு சில கோட்டால இப்படி எல்லாம் போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா என் கூட சேர்ந்த ஒரு மேல்தட்டுல படிச்ச ஒரு ஃபேமிலில இருந்து வர ஒரு பொண்ணுக்கு, ஒரு பார்ப்பனிய சமுதாயத்துல இருந்து வர்ற ஒரு பொண்ணுக்கு அது தெரிஞ்சிருந்தது. ஆனா எனக்கு அது தெரியவே தெரியாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, பிகாஸ் நம்ம ஃபேமிலி செட்டப்ல அப்படி கிடையாது. எங்க அம்மா அப்பா படிக்கல, அப்ப எனக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாரும் படிக்கல அவ்வளவா. அப்ப அவங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கூட இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு இவ்வளவு வருஷம் எடுத்திருக்கு. பட் இந்த நம்ம டிராவிடியன் மாடல் புதுசா செய்யற இந்த படிப்புக்காக, அதுவும் எஸ்பெஷலி செய்யற எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அது இட் ஹாஸ் டு கோ இன் அ லாங் வேன்னு நான் நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எஸ்பெஷலி தே வில் என்கரேஜ் டேலண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு இன்னோவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் பார்த்து ஜாப் கொடுப்பாங்க. வெளிநாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்னோவேட் பண்ண தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஃபீல்டுல அப்படின்னா தட் இஸ் எனஃப். நீங்க ஸ்கூல் கிராடா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல ட்ராப் அவுட்டா இருந்தாலும் சரி, உங்களால கோட் அடிக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் எனஃப் ஃபார் தெம். வந்தவன ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். ஏது அந்த டீல்ஸ் பத்தியா? ஆமா ஆமா, இல்ல அது நல்லதுதான். ஓகே ஓகே, அது ஒரு 2 டேஸா ரொம்ப டீட்டெயிலா படிச்சுட்டு இருந்தேன். ஐம் சோ இம்ப்ரெஸ்ட். அது படிக்கும் போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. அதுல வந்து அன்னைக்கு நான் ஒரு ஸ்பேஸ்ல சொன்னது வந்து ஒரு 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 சின்ன கரெக்ஷன் அங்க இருக்கு. அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கிற ஸ்கூல்ஸ் வேற. பட் எஸ்பெஷலி இந்த டீல்ஸ் இருக்குல்ல, மைக்ரோசாஃப்ட் டீல்ஸ், அது வந்து வேற ஒரு இனிஷியேட்டிவ். அதை போய் இன்னும் டீட்டெயிலா படிக்க ஆரம்பிக்கும் போது நிறைய இன்சைட் இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது ஐடில இருந்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்க ஆஃபீஸ்லயே ஏதாவது நான் ஐடில இருந்தாலும் சரி, நீங்க மைக்ரோசாஃப்ட்ல வந்து சைன்இன் பண்ணும்போது ஒரு விஷயம் ஒன்று வரும், ஒர்க் ஆர் ஸ்கூல் அக்கௌண்ட்னு ஒன்று வரும். ஸோ அதை வந்து என்னன்னா, என்டர்பிரைஸ் லெவல்ல உங்களுக்கு ஒரு டொமைன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ல இருக்கீங்க அப்படின்னாலும், ஸ்கூல்ல ஒர்க்ல இருக்கிறீங்கனாலும், அது ரெண்டுமே சிங்க்ரனைஸ் பண்ண மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ஸ்கூல் பேஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் நிறைய எடுத்திருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், குளோபலாவே இப்போ ரீசெண்டானா நான் இங்க இருக்கிறதுனால நான் பார்த்ததுனால சொல்றேன், குளோபலாவே நம்மளோட எஜுகேஷன் மாடல் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா ஸ்டெம்னு. ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ்.
ஸோ சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது தான் இப்போ குளோபலாக இருக்கிற ஒரு எஜுகேஷன் மாடல். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா கிட்ஸுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒன் சயின்ஸை பேசுவாங்க, பேரலி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். இதில் இந்த டீல்ஸ் அப்படின்றது வந்து மைக்ரோசாஃப்டோட இனிஷியேட்டிவ் தான். அது வந்து என்ன அப்படின்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் சிஸ்டம். அவங்க என்ன பேசிக்கா பண்றாங்க அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவங்க டைரக்டா ஹேண்டில் பண்றது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து ஆன் மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம். அது அது ஒன்று, அது ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஹவு இட் ஒர்க்ஸ், அந்த மாடல். அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பிஃபோர் த ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு பின்னாடி மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வர வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா அவங்க அதை எப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 1080 10 and 20, அப்புறம் 10 and 90 அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இப்ப நான் ஏன் இந்த பாயிண்ட் சீரியஸா டச் பண்றேன் அப்படின்னா, தம்பிகள் அவசர அவசரமா சொல்லுவாங்க இது அரசு பள்ளின்றீங்க, அப்போ மைக்ரோசாஃப்ட் வாலண்டியர் பண்றான், இந்த இடத்துல இது பில்கேட்ஸோட கம்பெனி, அப்ப அவன் வந்து டேக் ஓவர் பண்ணிக்குவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. இவங்க ஃபர்ஸ்ட் கைட் பண்றதே வந்து டீச்சர்ஸ் தான். அதாவது உலகம் ஃபுல்லாவே இருக்கிற மாடலை வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, எஸ்பெஷலி உலகம் ஃபுல்லா பின்தங்கி, அதாவது WLA ஒரு வெஸ்டர்ன் ஆப்பிரிக்காவிலையோ சவுத் ஆப்பிரிக்காவிலையோ இந்த மாதிரி பல ஸ்கூல்ஸ் வந்து மாடல் எடுத்து அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது இன்னொரு பாயிண்ட் நான் கவர் பண்றது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் நாட் ஃபார் பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாமே ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க. ஏன்னா இங்க அவசர அவசரமா ஒரு தம்பி ஒருத்தர் மைக் வாங்கிட்டு கேட்பான், நீங்க மொத்தம் 13 ஸ்கூல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, அதுல மொத்தம் 3800 ஸ்டூடெண்ட்ஸ் தான் பயனடைகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த ப்ரோக்ராமே வந்து ஃபோக்கஸ் பண்ணது அப்படின்றது வந்து ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அவங்க ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரஸ்பெக்ட் ஆஃப் யுவர் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, எஸ்பெஷலி இதோட ப்ரஸ்பெக்டிவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வந்து பிரைமரி. ஸோ பிரைமரியா அவங்க பார்க்கறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஸ் அ டெக்னாலஜி இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றது தான் மைக்ரோசாஃப்ட் இதை பண்றாங்க. ஆனா அவங்க சும்மா பண்றாங்களா அப்படின்னு, அதாவது எடுத்த உடனே அப்படி பண்றாங்களா அப்படின்னு கிடையாது. அவங்க வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு மேனர்ல, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டையும் அசஸ் பண்றாங்க. அசஸ் பண்ணி அவனுக்கு வந்து அந்த அல்ஜிப்ரா, மேத்தமெட்டிக்ஸ் அதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் ஸ்லோவா இந்த டீல்ஸ் ப்ரோக்ராம்குள்ள வர வைக்கிறாங்க. இதுக்கு இடையில பேரலா அங்க இருக்கிற, அதாவது தமிழ்நாட்டுல, இப்போ தமிழ்நாட்டை பத்தி குறிப்பா பேச ஆரம்பிப்போம் இந்த பாயிண்ட்ல இருந்து. தமிழ்நாட்டுல இருக்க 13 டிஸ்ட்ரிக்ட்ல 13 ஸ்கூல்ஸ்ல 3800 மாணவர்கள் இதுல பயனடைவாங்க. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ரோட் மேப். அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த 13 ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வாலண்டியர்ஸ் வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா அவங்க டீச்சரா மாற மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி டீச்சர்ஸுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுப்பாங்க. அதுக்காக தான் அந்த ரேஷியோ சொன்னேன். அன்பார்ச்சுனேட்லி அந்த மேட்ரிக்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். நேத்தெல்லாம் புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன், இன்னைக்கு வேற பக்கம் அதை விட்டுட்டேன் நானு. அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ரேஷியோ வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் வாலண்டியர் அண்ட் த டீச்சர். அது ரொம்ப முக்கியமான ஒரு ரேஷியோ. ஐ ரியலி லைக் இட். நான் ஏன் ரொம்ப லைக் பண்ணேன் அப்படின்னா, அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு நிமிஷம் சபா நான் முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க, நான் சொல்றேன். அந்த கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து டீச்சருக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். திடீர்னு ஒரு வாலண்டியருக்கு அது தெரியாது. ஸோ அவனோட லேர்னிங் கேப்பபிலிட்டி, அதனால இவங்க அதில் ஓவர் ரைடே பண்ண மாட்டாங்க. பட் இவங்க வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணுவாங்க. டீச்சர்ஸ்க்கு வந்து இதுதான் டெக்னாலஜி, இதை நீங்க பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற அளவுக்கு தான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ நவ் கம்மிங் டு த கோர் பாயிண்ட். இதே நம்ம அவசரமா வந்து நம்ம சொல்ற, அதாவது தலைவர் ஸ்டாலின் தலைமையில இப்போ இருக்கிற அன்பில் மகேஷ் மூலியமா இது ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இந்த வெப்சைட்ல நான் கிட்டத்தட்ட 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நான் வாலண்டியர் ஆகணும் அப்படின்னா எனக்கு சர்டன் கண்டிஷன்ஸ் உண்டு. நான் ஒரு ஸ்கூல்ல இருக்கிறேன், நான் ஒரு பிரின்சிபலா இருக்கேன்னா எனக்கு ஒரு சர்டன் கண்டிஷன்ஸ் உண்டு. இது மாதிரி பல கண்டிஷன், சர்டன் கிரவுண்ட் ரூல்ஸ் வச்சு தான் அவங்க அலோவ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவில் இருக்கிற பல ஸ்டேட்ஸ்
ஏன்னா அவன் வந்து ஒரு பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராவது பார்க்குறான். அவன் வந்து உங்களை அனலைஸ் பண்ணுறான். நான் எடுத்துட்டு வர இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உங்க ஸ்கூல்ல வச்சா அது அங்க நடக்குமா நடக்காதான்ற அளவுக்கு தான் நிறைய கொஸ்டினியர் உண்டு. இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி நீங்க போய் அவனை கன்வின்ஸ் பண்ணி அந்த ப்ரோக்ராம் உள்ள கூட்டு வர்றது அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த வெரி பியூட்டிஃபுல் திங். அண்ட் இன் பிட்வீன் ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். 2009ல இருந்து இது ஆரம்பிச்சது. 2009 ஒரு 2008க்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன். பட் சோஃபார் ரொம்ப பின்தங்கிய கண்ட்ரீஸ்ல வந்து இதை பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 14,000 ஸ்டூடெண்ட்ஸ் அக்ராஸ் த குளோப், ஓகே, இன் 8 கண்ட்ரீஸ் பலனடைஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் 1700 டெக் வாலண்டியர்ஸ், அதாவது மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபை பண்ணி நீங்க ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை நீங்க ஒரு மைக்ரோசாஃப்ட் வாலண்டியரை மாறி இருக்கலாம், என்ன வேணா பண்ணிருக்கலாம். அவங்க அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க ஃபோக்கஸ் பண்றது வந்து அவங்களோட கிரவுண்ட் ரூல்லே சொல்லியிருப்பாங்க, பின்தங்கிய, அதாவது அடிப்படையிலே இந்த ப்ரோக்ராம் ஃபோக்கஸ் பண்றதே வந்து தனக்கான பேசிக் ஃபவுண்டேஷன், அதை நம்ம பேசுறோம்ல கடைக்கோடியில் இருக்கிறவனுக்கு இது போய் சேரணும்னு, அதுக்கு நோக்கி ஆரம்பிக்கப்பட்ட ப்ரோக்ராம் தான். இது வரைக்கும் 48% ஆஃப் யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ரேஷியல் குரூப்ஸ், அதுல எஸ்பெஷலி பிளாக் ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ் இதுல பயனடிச்சிருக்காங்க. இது வந்து ஆரம்பிச்ச உடனே நடந்த ஒரு விஷயம். அண்ட் இதை வந்து குளோபலா இங்க மூவ் பண்ண ஆரம்பிக்க ட்ரை பண்ணாங்க. அதுல உலகத்தின் 2வது 3வது எத்தனாவது பெரிய நாடுன்னு எனக்கு தெரியாத, மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுல அதுல தமிழ்நாடு ஒரு மாநிலமா இங்க இருக்கிற ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் உள்ள போய் அதோட டீப் டவுன், அதுக்கு பின்னாடி நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது ஒரு ஸ்டார்ட் தான். ஏன்னா நான் யூஎஸ்ல சியாட்டில் இருக்கும்போது மைக்ரோசாஃப்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிற ஏரியாவில் சுற்றி பார்க்கும்போது நீங்க ஏதாவது 2-3 ஸ்கூலுக்கு போனீங்கன்னா திஸ் இஸ் த மைக்ரோசாஃப்ட் ஸ்கூல்னு ஒரு போர்டு வச்சிருப்பான். அது மாதிரி உலகத்துல பல ஸ்கூலை பார்க்கலாம். அது எந்த அளவுக்கு அப்படின்னா they will penetrate into that level. ஸோ இது வந்து ஒரு இனிஷியேட்டிவ், we already stepped in. இதை வந்து நீங்க ஏனோ தானோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கீம்ஸை விட்டுருக்கோம் ராஜ். அதாவது உங்களில் முதல்வனா நான் முதல்வன், அப்புறம் அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கிளவுட் அண்ட் AWS இது மாதிரி டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா பேச வேண்டிய விஷயம். பட் இந்த லேயர் ஸ்லைஸ் பண்ணி we have touched exactly high school students. அதாவது நான் காலேஜ் சேரும்போது தான் ஒரு ஸ்கிரீன் சேவர் எப்படி வைக்கணும்னு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஆனா இவன் எடுத்த உடனே டைரக்டா ஒரு மைக்ரோசாஃப்டோட வாலண்டியர் அண்ட் த டீச்சர்ஸ் ஆர் கைடட் டு இட், அந்த லெவல் ஆஃப் ஒரு ஸ்கீம் இது. அண்ட் டீல்ஸ் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ஸ்கீம். அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா அது ஏன் திரும்ப நான் சொல்றேன் அப்படின்னா, ஸ்டெம் தான் வந்து குளோபலா இருக்க போற மாடல் இப்போ. சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் அசஸ்ட். அவங்களோட மாடலே என்னன்னா, ஒருத்தனை வந்து எடுத்த உடனே அல்ஜிப்ரால இருந்து ஒரு அதை எந்த குரூப் ஆனா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மேபி தமிழ்நாடோட எஜுகேஷன் சிஸ்டமுக்கு இங்க மாடிஃபிகேஷன் இருக்கலாம். ஐ மைட் பி ராங் தேர். ஆனா அசஸ் பண்ணி இண்டிவிஜுவல் அசஸ்மெண்ட் பேஸ் தான் இவனுக்கு இவ்வளவு ஃபோக்கஸ் தேவை, அங்க அவங்களுக்கு ஃபோக்கஸ் தேவைன்னா ஒண்ணு. ஆனா திரும்ப ஒரு அண்டர்லைன் மெசேஜ் நான் திரும்ப சொல்றது என்னன்னா, தம்பிகள் அவசரமா வருவாங்க, பில்கேட்ஸ் தடுப்பூசி செஞ்சுட்டான் அதனால நீங்க உள்ள கூட்டு வந்து விட்டுட்டீங்கன்னு சொல்லுவானுங்க. நான் அதுக்காக திரும்ப சொல்றது, இது அது கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி எஜுகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அண்ட் இது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஃபோக்கஸ் பண்றது. நீங்க கூட்டு போய் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல இன்வெஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் அது மைக்ரோசாஃப்ட் ஸ்கூலா இருந்தாலும் அதுக்காக அந்த ஈக்குவலண்ட் எஜுகேஷன் இங்க இருக்கிற ஒரு அரசு பள்ளி மாணவனுக்கு கிடைக்கும். அங்க ஒரு வாலண்டியர் இருப்பாங்க, they will serve to it. அதனால அவன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான், அவன் வந்து இதுல படிக்கிறான்லாம் கிடையவே கிடையாது. அவனுக்கு அங்க என்ன கிடைக்குதோ அது இங்க கிடைக்கும். ஏன்னா இதுல பிரைவேட் ஸ்கூல்ஸ் வாலண்டியரா அங்க போய் வாலண்டியர் பண்ணலாம், அவங்க மைக்ரோசாஃப்டை இன்வைட் பண்ணலாம், இந்த டீல்ஸ் ப்ரோக்ராம் அங்க நடத்தலாம். ஆனா இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்டே பண்ணுது. அது வந்து தட் இஸ் a வெரி கீ பாயிண்ட் ஹியர். சாரி சபா. அந்த திட்டத்தை வந்து சும்மா நல்லா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க இவ்வளவு தூரத்துக்கு டீப்பா. நான் எதுக்கு மைக் ஓப்பன் பண்ணல, அந்த நான் முதல்வன் திட்டம் சொன்னீங்களா, அதுக்கு வந்து டேட்டா நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 15,713 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க விரும்பும் அதை அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பப்படுற ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து சேர்ந்துருக்காங்க. இது வந்து நேற்று இந்த டேட்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய நீங்கள் இப்போ பேசுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்தது. சரி, நிறைய தகவல் இதை அறிவிச்சிருக்காங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு ஒர்க் பண்ணி
என்ன மாதிரி அது இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொன்னீங்க. இதே மாதிரி தான் நம்ம தொடர்ந்து வந்து பேசணும் அப்படின்ட்டு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா அவ்வளவு திட்டங்களை அது இன்னைக்கு இங்கே வர அந்த ஸ்பேஸ்க்கு வரவங்களுக்குமே நம்ம வந்து எவ்வளோ தூரம் அதில் அவாராக இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால இதேமாரி புள்ளி விவரங்களை வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு அதில் வந்து நம்ம அந்த மாற்று இதாக உள்ளவங்கள கூட அவங்களோட கருத்தை கூட நம்ம சொல்ல வேணாம். அவங்களாக்கு கருத்து இருந்தால் மேலே ஏறி வந்து டவுட் எதுவும் இருந்தால் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்க வேணாம். அவங்க வந்து கேட்டாங்களாம் சொல்லிக்கலாம். இந்த டேட்டாஸ் எல்லாம் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டத்தில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டே வராங்க. அந்த டேட்டாவை வச்சு நம்ம கொண்டுட்டு போனாலே போதும் அப்படிங்கிறது தான். இந்த நான் முதல்வன் 15,713 ஸ்டூடெண்ட் நேற்று ரிலீஸ் பண்ண டேட்டா. நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் இப்படிதான் மிஸ் பண்ணிடுறோம். அந்த டீல்ஸ் கூட பாருங்க, நானும் அதெல்லாம் பார்க்கல. சும்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது ரொம்ப பெரிய ஸ்கீம். அவர் சொல்லும் போது இந்த ஸ்டெம் பேஸ்ட் எஜுகேஷன் வந்து எல்லா பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாமே சிபிஎஸ்சி எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஸ்டெம்ல தான் பண்றாங்க. இந்த ஸ்டெம்மை வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து எப்படி கொண்டு போறது அப்படின்னு யோசிச்சு நமக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. இந்த ஈஸி தான் நம்ம வந்து அதை எப்படி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கல்வி தரம் சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து டைரக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம எஜுகேஷனை வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் டஃபரா கொடுத்தோன்னு வச்சுங்க, அங்க ஸ்கூலுக்கு வர பசங்க வரமாட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் ஈஸியா இல்லை கொடுத்துருக்காங்க. அதுலயுமே வந்து இதை ஸ்டெம்மை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற பார்த்துதான் வந்து நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தவங்க. அது ஸ்டெம் பேஸ்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க அதுல என்னென்ன ஸ்டெம் பேஸ்ல அவங்க ஸ்கூல் நடக்கும், நீங்க ஸ்டெம் பேஸ்ல கிளாஸஸ் நடக்கும். மொத்த ஸ்கூலுமே நடக்கும். இங்க அந்த தேவையான கிளாஸஸ் மட்டும் நடக்கும். இந்த டீல்ஸ்க்கு அது கூட இப்ப டீல்ஸும் அடிஷ்னலா வரப்போகுது. ஸோ படிப்பு எங்கெல்லாம் திணிக்க முடியுமோ அங்கெல்லாம் திணிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் சும்மா சொன்னதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டாரு. சும்மா இது இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸுமே இதுக்கு போட்டி போட்டாங்க மைக்ரோசாஃப்டோட இந்த டீலை சைன் பண்றதுக்கு. அதுல கடைசியா ஃபைனலைஸ் பண்ணது தமிழ்நாடு மட்டும் தான் ஃபைனலைஸ் பண்ணாங்க. நம்மளோட அப்ரோச் பார்த்துட்டு, ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து யாருக்கோ கொடுக்கறதுக்கு கொடுக்கலாம், யார் ப்ராப்பரா அதை பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தா தான் அவங்க பண்ண முடியும். ஏன்னா அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதனால அந்த டீல் நமக்கு சைன் ஆச்சு. இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் மிஸ் பண்றாரு. அது அப்படியே சபா கிட்ட போயிட்டு அப்படியே திருப்பி வந்து இது வந்து ஒரு நல்ல இது. ஏன் சொல்றேன்னா, ஒரு அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த கம்ப்யூட்டரைஸ் நாலேஜ், மைக்ரோசாஃப்டோட பேசிக்கான அந்த ஒரு எக்ஸலா இருக்கட்டும், அவுட்லுக்கா இருக்கட்டும், அவங்களோட அதை தாண்டி சும்மா சொன்ன மாதிரி ஏடபிள்யூஎஸோட காம்படேட்டர் அஷூர் இருக்கு, ஓகேவா? ஸோ ஈ வில் பி காம்படேட் வித் நெக்ஸ்ட் லெவல், ஓகேவா? அது அந்த ஐடியாலஜி வந்து ரொம்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு இருக்கும். அது கொண்டு வரும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இது. இந்த இது அப்கமிங்கோட இது அது ரொம்ப பெரிய பாயிண்ட் அது அவங்க பண்ணது. ஏன்னா இது வந்து நாட் ஒன்லி இது வந்து ஒரு அரசு பள்ளி வந்து இன்னுமே வந்து தரமான ஒரு இதுக்கு தான் போகும். இந்த மாதிரி இது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜாவே இருக்கட்டுமே. 13 schools or 14 schools இட்ஸ் வில் பி ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நெக்ஸ்ட் இயர் இது இன்னும் அட்வான்டேஜ், இன்னும் நம்ம இன்னும் நல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணா இன்னுமே நிறைய ஸ்கூல்ஸ் டெவலப் பண்ணலாம். இது ஒரு நல்ல ஸ்கீம். ஏன்னா வந்து நம்மளோட ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நெக்ஸ்ட் லெவலுக்கான ஒரு டெவலப்மெண்ட் தான். நம்ம எஜுகேஷன் ஒன்று நம்ம கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணலான்றதுக்கான ஒரு ஐடியா இட்ஸ் குட். இது டிஎம்கே பண்றத ஓவர் இட் இஸ். இது வந்து ஆதரிக்கணும். நெக்ஸ்ட் வர கவர்மெண்டா இருக்கட்டும், நம்ம கவர்மெண்டா இருக்கட்டும், யாரும் இருந்தாலுமே இது ஆதரிக்கணும். கண்டிப்பா இதை பண்ணணும். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் இதுக்கு போயிட்டு இருக்கு. சும்மா நீங்க பேசுங்க, நான் இல்ல நான் இதுல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன். ராஜ் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் சொல்ல வந்த பாயிண்ட் என்ன ராஜ், ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவன் ஒரு டிகிரி வரைக்கும் அதாவது காலேஜ் வரைக்கும் போயிட்டான். ஆனா அவனோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டிங் இல்ல ஒரு லெவல் போகும். அவனை ஆல்ரெடி அங்க வச்சாச்சு. ஆனா அவனுக்கு வந்து அது ரா சப்ஜெக்டா இருக்கும். ஆனா இப்போ அடுத்து வர ஒரு ஜென்ரேஷன், அடுத்து ஒரு பேட்ச் இருக்கான்ல, அவனை வந்து ஹை ஸ்கூல்லயே நான் வந்து மைக்ரோசாஃப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுறேன். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இங்க வர கான்செப்ட் புதுசாவே தெரியாது. இஸ் அப்சல்யூட்லி தேர். அவன் வந்து ஒரு ரெடிமேட் ப்ராடக்ட். அதுதான் அவனுக்கு இங்கேயே வந்து எஸ்கியூஎல் என்ன எல்லாமே ஓரளவுக்கு பேசிக் தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்க அந்த இது ஒரு ஹையர் ஸ்டடி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் லெவல்ல சர்டிபிகேட் பண்ணணும் இல்ல, இங்கேயே வந்து உனக்கு என்ன பேசிக்கா என்ன நீடுன்றது தெரிஞ்சிடும். அதுதான் இது வந்து ஒரு குட் தான். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை இனிஷியேட் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் அந்த இன்னொன்று அந்த 13ஆம் தேதி ஒரு இது திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அந்த மாற்றுத்திறனாளர்களுக்கான கல்வி உதவித்தொகை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக எப்படின்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இது வந்து 1000 ரூபான்னு இருந்தது. இப்போ அது அப்படியே 2000 ஆகும்.
6வதுல இருந்து 8ஆம் வகுப்பு வந்து 3000 இருந்தது. அதை வந்து இப்போ 6000. அதே போல் 9வதுல இருந்து 12ஆம் வகுப்பு வந்து 4000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கல்வி உதவித்தொகை வந்து இப்போ 8000ஆகும். அந்த இளங்கலை பட்டப்படிப்பு, அதாவது இந்த பேச்சுலர் மாணவர்களுக்கு வந்து 6000த்துல இருந்து 12,000. இதெல்லாம் வந்து இயர்லி அது இது கல்வி உதவித்தொகை வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. அதே போல் தொழில் படிப்பும் பிஜி அப்பர் கிரேட் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து 7,000 ரூபா வந்து 14,000 வந்து உயர்த்திருக்காங்க. இது வந்து 13ஆம் தேதி ஜிஓ பாஸ் பண்ணி இப்பயே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு. இதுவுமே ஒரு ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள் இதுதான். இதெல்லாம் வந்து எந்த இதுலையுமே சொல்லாதது. அதை பண்ணதையும் வந்து ஸ்டூடெண்ட் இதில் பார்க்கும்போது அதை பார்க்கணும். அப்புறம் அந்த முதல்வரின் முகவரின்னு சொல்லிட்டு அது ஒரு ஸ்கீம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதோட டேட்டாவும் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மொத்தம் வந்து 3,42,000 மனுக்கள் வந்து இதில் வந்து 2,94,000 மனுக்களுக்கு வந்து தீர்வுகள் வந்து காணப்பட்டுள்ளது. அந்த ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, டைரக்டா முதல்வரின் முகவரின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து மொத்தம் 2,96,00,000 மனுக்கு வந்து 6 மாசத்துல அதை தீர்வு பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து அந்த ஏஐ சாட் பாட்டுங்கிற வாயிலாக வந்து அந்த பொதுமக்களோட கோரிக்கையை வந்து அதை ஸ்பீடப் பண்ணி அதை இது பண்றதுக்கும் இந்த ஸ்கீம் இது பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே இப்போ லாஸ்ட் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கமான ஒரு திட்டங்கள் இது. அந்த டேட்டா அதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதை தேடி பார்க்குறேன். இந்த 2 தினம் பார்த்துட்டு எடுத்து ஓகே. இன்பிட்வீன் ராஜ், நான் ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்ட் டீல்ஸ் வெப்சைட்ல தான் இருக்கேன். இன்னொரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிடுறேன். பட் பிகாஸ் நம்ம ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் போது அதை கிளியர் கட்டாக பேசிடணும். ஏன்னா நாளைக்கு எவனோ துப்புக்கிட்டு வருவான். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னட்டா, நிர்மான் ஓஆர்ஜி அப்படின்னு ஒரு என்ஜிஓ, ஓகே, பிட்ச்பிலானி மூலமா மட்டும்தான் இந்தியாவில் இது வரைக்கும் சோஃபார். ஆமாம், ஓகே வச்சுக்கோ. சோஃபார் அவங்க மட்டும்தான் இந்த ஒரு டீல்ஸ்ன்ற கான்செப்டை டச் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை வந்து பியாண்ட் என்ஜிஓ ஒரு கவர்மெண்ட் பாடி, கவர்மெண்ட் ஓன்டு பாடி, ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து இந்த விஷயத்த வந்து கையில எடுக்கிறாங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். கேட்கலையா? கேட்டுச்சா இல்லையா? ஐயோ அப்படியா? இங்க ஒருத்தர் சேட்டை பண்றாரு. அதாவது நான் சொன்னது வந்து நிர்மான் ஆர்கனைசேஷன் ஒருத்தன், அவங்க ஒரு என்ஜிஓ, அவங்க மட்டும்தான் பிட்ச்பிலானி யூனிவர்சிட்டி மூலியமா இந்த டீல்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எடுத்துட்டு போனாங்க. பட் வெரி ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் பாடி, மொத்த இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட்லையுமே ஒரு கவர்மெண்ட் பாடி, கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டீல்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் அப்ரோச் பண்ணி வாங்கின, அதாவது வின் பண்ண ஒரே ஸ்டேட் தமிழ்நாடு தான். ஏன்னா ஏன் இதை அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னு ஒரு 4 தம்பி அதை வெட்டி ஓட்டி எங்கன்னா தூக்கிட்டு வருவான். ஸோ தட் இஸ் டு பி அண்டர்லைன்ட். வெட்டி ஒட்டிட்டு வருவான். காமராஜர் தான் ஆரம்பிச்சு வச்சார். அதனாலதான் மைக்ரோசாஃப்ட் வந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த ரேஷியோ மட்டும் நான் பேஜ் தேடிட்டு இருக்கேன். அந்த பிடிஎஃப் நான் டவுன்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். பட் ஐ வில் பிரிங் இட் ஆன். நீங்க அதுக்குள்ள பேசிட்டே இருங்க. ஓகே. இந்த வீக் மட்டும் தான் பேசுறோம். இந்த 1 வீக்ஸ்ல வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்துச்சு அப்படின்னு மொத்தமா இல்ல, இந்த வீக்ஸ்ல என்ன பேசுங்க. நான் முதல்வன்லாம் ஏன் அப்படி டச் பண்ணோம்னா, இந்த வீக்ல ரிப்போர்ட் வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் வந்து இப்ப நம்ம திருப்பி பேசலாம். ஸ்கீமை பத்தி நம்ம நிறைய பேசிட்டு இருக்கோம். அந்த ரிப்போர்ட்ல என்ன நடந்துன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த டீல்ஸும் லாஸ்ட் வீக்ல நடந்தது. இந்த 2 ரிசல்ட்ஸும் நான் மேல 2 ஷேர் பண்ணிருக்கேன். இபிஐயும் அப்புறம் மல்டி டைமென்ஷன் இண்டெக்ஸும் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து. ஸோ அந்த வீக்ல ஒரு 2 வீக்ஸ்க்குள்ள நம்ம கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கரண்டா அப்டேட் ஆன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த நீங்க சொன்னதுல அந்த இந்த பாயிண்ட் வந்து மேனிஃபெஸ்டோல இருக்கிறது வந்து கண்டிப்பா அது எடுத்து பேசலாம். அது பண்ணா இன்னும் ரீச் ஆக நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு இன்னும் பேசிடுறோம். அதை நம்ம எப்படி பண்ணலான்றத இன்னும் நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து நான் பிளான் பண்றேன். அதையும் சேர்த்து எப்படி கொண்டு வந்து நீங்க யார் ராஜ், ஒரே நிமிஷம் நான் அந்த லாஸ்டா ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் கீழே போயிடுறேன். புதுசாக அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க.
இது எஜுகேஷன் போட்டதுனால தான் அந்த சும்மா டச் பண்ணதுனால அந்த டேட்டா சொன்னோம். ஏன்னா இப்போ இது எல்லாமே இந்த டேட்டா வந்து இப்போ இந்த வாரத்துலையும் போன வாரத்துலையும் விட்டுருக்காங்க. அந்த புதுமை பெண் திட்டம் அந்த சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அரசு பள்ளியில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போகிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபா புதுமை பெண், அதோட டேட்டாவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா மொத்தம் வந்து இது வரைக்குமே பெனிஃபிஷரி பார்த்தீங்கன்னா 1.94 லட்சம், கிட்டத்தட்ட 2 லட்சம்னு வச்சுங்களேன். இன்னொரு 6000 ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா 2 லட்சம் மாணவிகள் வந்து இதில் இப்போ இது பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. அந்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து 2021 2022 வந்து 1,12,936 மாணவிகளும் 2022 2023 வந்து 81,149 மாணவிகளும் மொத்தமாக வந்து 1.94 லேக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் இன்னொன்று என்ன முக்கியமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த மாணவிகளோட இது. அந்த இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் டேட்டாவோட வந்து 29%, கிட்டத்தட்ட 30% மாணவிகள் வந்து அந்த உயர்கல்வி அரசு பள்ளியிலேருந்து உயர்கல்வி கண்டினியூ பண்ணுறத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய டேட்டா. இது நீங்கள் வந்து ஒரு 29% ஆக்சுவலி, ஸோ ரவுண்ட் அப் பண்ணி 30 சொல்கிறேன். ஒரு 30% அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நிறைய பேர் வந்து +2வோட வந்து அந்த கேர்ள்ஸ் மாணவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடும்பத்தில் பெரும்பாலும் ட்ராப் அவுட் பண்ணிடுவாங்க அந்த கிராமங்களில். அந்த ஒரு ஈவன் வந்து கொஞ்சம் டவுனில் அந்த மாதிரி இதில் அந்த 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து நிச்சயமா வந்து அந்த புதுமை பெண் திட்டத்தில் பணம் வந்து அந்த மாணவிகளோட கல்வி செலவுக்கு மேலே போக அந்த பணம் வந்து இன்டைரக்ட்லி வந்து அவங்களோட குடும்பத்திலையும் அது ஒரு பெரிய லெவல்ல அது தாக்கத்தை ஏற்படுது. அதனால கல்வி வந்து இன்னைக்கு மேக்சிமம் வந்து இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த இதே இதுல போனாங்கன்னா கல்வி அறிவியல் படுற மாநிலத்தில் வந்து நம்பர் 1க்கு நம்பர் 2வது இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அதை முதலிடத்தை நோக்கி இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லயே போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் இருக்கு. நன்றி ராஜ், கிளம்புனா. தேங்க்ஸ். அது ஜியோ பாஸ் ஆன உடனே நான் பார்த்துட்டு தான் போட்டேன். அந்த டீம்ஸ் பத்தி பேசிட்டீங்களான்னு தெரியல, பேசியிருந்தா ஓகே. நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்ல நினைச்சேன். 2013-14 இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து எல்லாமே டபுள் பண்ணிட்டாங்க. இப்ப அது ஜியோ பாஸ் பண்ணி கிட்டத்தட்ட 6 நாள் ஆகுது. அதுக்கு 14.90 கோடி ரூபாய் வந்து அது இது பண்ணி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டது. அது கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஆகுது அதை பாஸ் பண்ணி. அதை வெளியிட்டது வந்து அந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர் ஆனந்தகுமார் வந்து அந்த இதுலயே அந்த சைட்லயே இருந்தது. அதை பத்தி 2-3 போஸ்ட் போட்டிருந்தேன். அது பெருசா இல்ல. 1 to 5 வரையில 1000 ரூபாய் இருந்தது 2000 ரூபாய் பண்ணிட்டாங்க. 6 to 8 இருந்தது 3000 ரூபாய் இருந்தது 6000 பண்ணிட்டாங்க. 9வதுல இருந்து 12வது வரையில இருக்கிற 4000 8000 பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த பட்டப்படிப்பு இருக்குல்ல, டிகிரி, இது அதுக்கு வந்து 6000 இருந்த அந்த உதவித்தொகை மாற்றுத்திறனாளிகளுக்கு 12000 பண்ணிட்டாங்க. அந்த தொழிற்கல்வி மற்றும் அந்த முதுகலை பட்டம்லாம் படிக்கிறவங்களுக்கு 7000 இருந்து 14000 பண்ணிட்டாங்க. இது கிட்டத்தட்ட 4-5 நாள் அது ஜியோ பாஸ் பண்ணி. இதை சொன்னீங்களா எனக்கு தெரியல, அதுக்காக தான் மைக் வாங்கினேன். நான் கொஞ்சம் நெட்வொர்க் விஷயம் இருக்குன்னு தான் உடனே கேட்டேன். ஓகே, நன்றி. அறிவொளி அப்பதான் ஸ்டார்ட் பண்ணாரு, பாயிண்ட் ஆட் பண்ணிட்டாரு. அப்புறம் டபுள் நானும் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன், அது டபுள் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நீங்க சொல்றீங்க. இன்னும் வேற ஏதாவது இருந்தா அப்டேட் பண்ணிருங்க. அப்படியே வணக்கம் ராஜ், நல்லா இருக்கீங்களா? வேற யாருக்கும் கொடுத்துருந்துச்சு. இல்ல இல்ல இல்ல, அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்னா அது மீனிங் என்னது கொஞ்சம் சொல்லுங்க. புரிந்துணர்வுனா ஏதாவது இங்கிலீஷ்ல தெரியுதா? எனக்கு அது புரியல. எம்ஓயு சைன் பண்ணிருக்கேன். சும்மா இப்பதான் வந்து 15 நிமிஷம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி யாரும் பேசி இதுக்கு மாதிரி பார்த்துருக்காங்கன்னு தெரியல. தமிழ்நாடு கவர்மெண்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அன்பில் மகேஷா மைக்ரோசாஃப்டும் வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. இதுல என்னன்னா ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அது மைக்ரோசாஃப்ட் பண்ண போகுது. அதுதான் வந்து சைன் பண்ணிருக்கேன். ஆல்ரைட், நான் இதை எப்படி பார்க்குறேன் ஆக்சுவலாக, இப்போ நமக்கு நிறைய அந்த பைஜூஸ், கோடிங் நிஞ்சா இப்படியெல்லாம் வந்து நிறைய ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து நிறைய பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ப்ரைமரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களாகட்டும், மிட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களாகட்டும், 50,000 தாங்க, ஜஸ்ட்டு 50,000 தாங்க, ஜஸ்ட்டு 90,000 தாங்க அப்படின்லாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா இப்போ எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ் ஆகுறதுனால
பேரண்ட்ஸும் தே கெட் வெரி அட்ராக்டட் டுவோர்ட்ஸ் தோஸ் திங்ஸ். ஓகே, பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ சம்மர் கிளாஸஸில் கூட அவங்க அதில் தான் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து என்ரோல் பண்ணுறதுக்கு முடிவில் இருக்காங்க. பட் அது எல்லாமே வந்து ஒரு நல்லா ஏர்ன் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு ஓகே. பட் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அது ரீச்சே ஆகாது. அந்த மாதிரி வந்து ஒரு என்ன சொல்றது, இப்போ அவங்க வந்து டு மேட்ச் த கரண்ட் டெக்னாலஜி அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னா அது ரீச்சே ஆகாது. அவங்களால அதை ரீச் பண்ணவே முடியாது. பட் இது கவர்மெண்ட்டே கொண்டு வரும்போது இட் ஆட்ஸ் மோர் வேல்யூ. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இப்போ எல்லாமே வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங், அப்புறம் வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து வி ஆர் மூவிங் டு கிளவுட், ரொபோட்டிக்ஸ், மெஷின் லேர்னிங் அப்படி போயிட்டு இருக்கு. அது வந்து அதுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து எக்யூப்டா இருக்கணும் அப்படின்னா ஸ்கூல் லெவல்லையே அதை இன்ட்ரடியூஸ் பண்றது வந்து நல்லதுதான். ஸோ தட் நம்மளும் வந்து ஒரு குளோபல் பாப்புலேஷனோட ஒரு ஒத்த அறிவுல நம்ம இருப்போம். அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இந்த நான் முதல்வன் திட்டத்தை பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆக்சுவலி நான் முதல்வன் திட்டத்துல வந்து நான் அந்த வெப்சைட்ல ஆக்சுவலி லாகின் பண்ணி பார்த்தேன். ஒரு யூசரா கிரியேட் பண்ணி லாகின் பண்ணி பார்த்தேன். அங்க எப்படின்னா அவங்க வந்து ஒரு இது மாதிரி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மாதிரி வைக்கிறாங்க. இது எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, உங்க குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான திறன்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்களே அந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் டிஸ்இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு அதை வந்து பகுத்தாய்ஞ்சு செஞ்சுட்டு அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து காலேஜ் எஜுகேஷன்ல வந்து உங்களை வந்து கொண்டு போறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா வந்து அது அமையும். அது எல்லாருக்கும் வந்து அந்த வசதி இருக்காது. இதுல எல்லாத்தையும் விட முக்கியமான இதா நான் பாக்குறது வந்து எல்லாருக்கும் போய் அது ரீச் ஆகணும்னு செய்கிற அந்த நோக்கத்தை தான், அந்த இன்டென்ஷனை தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இது வந்து ஒரு ஆவரேஜ் அண்ட் அபவ் ஆவரேஜில் இருக்கிற ஒரு ஃபேமிலி செட்டப்க்கு தே வில் பி ஏபிள் டு அஃபோர்ட் அண்ட் அவங்க குழந்தைங்கள அந்த மாதிரி அவங்களால பண்ணி வைக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு அதை ரீச் பண்ணுறது, அதை பற்றின எக்ஸ்போஷர் அது வந்து ரொம்ப வந்து கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஒரு 50 மார்க் 60 மார்க்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதை ரீச் பண்ண வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான சின்ன அவங்கள குளோபலைஸ் பண்ணி விடணும். அப்பதான் அவங்க படிச்சு வெளியில வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னே தெரியும். இப்போ நான் படிக்கும் போதே எனக்கு வந்து இப்போ பிஎஸ்ஜில சேரணும்னா ஒரு சில கோட்டால இப்படியெல்லாம் போக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா என் கூட சேர்ந்த ஒரு மேல்தட்டுல படிச்ச ஒரு ஃபேமிலில இருந்து வர ஒரு பொண்ணுக்கு, ஒரு பார்ப்பனிய சமுதாயத்துல இருந்து வர்ற ஒரு பொண்ணுக்கு அது தெரிஞ்சிருந்தது. ஆனா எனக்கு அது தெரியவே தெரியாது. இட் இஸ் கைண்ட் ஆஃப் என்ன சொல்றது, பிகாஸ் நம்ம ஃபேமிலி செட்டப்ல அப்படி கிடையாது. எங்க அம்மா அப்பா படிக்கல, அப்ப எனக்கு தெரியாது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல யாரும் படிக்கல அவ்வளவா. அப்ப அவங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு கூட இங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. நம்ம நினைக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இதை நம்ம கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ வருஷம் எடுத்திருக்கு. பட் இந்த நம்ம டிராவிடியன் மாடல் புதுசா செய்யற இந்த படிப்புக்காக, அதுவும் எஸ்பெஷலி செய்யற எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு இதுல போயிட்டு இருக்கு. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். அது இட் ஹாஸ் டு கோ இன் அ லாங் வேன்னு நான் நினைக்கிறேன். மைக்ரோசாஃப்ட் எஸ்பெஷலி தே வில் என்கரேஜ் டேலண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து அவங்களுக்கு இன்னோவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட குவாலிஃபிகேஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்தியாவில் மட்டும்தான் குவாலிஃபிகேஷன் பார்த்து ஜாப் கொடுப்பாங்க. வெளிநாட்டுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் இஸ் நாட் அட் ஆல் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இன்னோவேட் பண்ண தெரியுது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த ஃபீல்டில் அப்படின்னா தட் இஸ் இனஃப். நீங்க ஸ்கூல் கிராடா இருந்தாலும் சரி, ஸ்கூல்ல ட்ராப் அவுட்டா இருந்தாலும் சரி, உங்களால கோட் அடிக்க முடியும் அப்படின்னா தட் இஸ் இனஃப் ஃபார் தெம். ஸோ அவங்க வந்து அதை தான் பார்ப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த மாதிரி இன்னோவேஷன் உள்ள கம்பெனி, டெக் ஜாயின்ட்ஸ் வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல ஆஸ்பைரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணி ஒரு என்ன சொல்றது, இந்த வாட் யூ கால், இந்த இன்டர்ன் மாதிரி வருவாங்கல்ல, அவங்கள மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நல்ல டேலண்டடா அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டைஃபண்டோட தே வில் கிவ் த ஜாப் ஆல்சோ. இந்த மாதிரியான இது 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 இவ்வளவு தூரத்துக்கு போகும். அப்படியே அப்சர்வ் பண்ணி அங்க ஒரு டெக் ஜாயிண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மள மாதிரி ஒரு சாதாரண பேக்ரவுண்ட்ல வர்ற ஒரு குழந்தைக்கு அந்த இது ரீச் ஆகும். அதுதான், அப்படிதான் நான் பாக்குறேன். ராஜ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நான் திரும்ப டீல் ஸ்கூல் தான் போறேன். அது ஏன்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் ரொம்ப பர்சனலா அது மூலியமா அஃபெக்ட் ஆன ஒரு ஆள். அதாவது அஃபெக்ட் ஆன ஒரு ஆள் அப்படின்னா எதன் அடிப்படையில் அப்படின்னா, நான் படிக்கும்போது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து தலைவர் கலைஞர் எடுத்துட்டு வர்றாரு. ஆனா நான் படித்து முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து எங்க அப்பாவுக்கு தெரியல. அதாவது இவன் ஏதோ போனா கம்ப்யூட்டர் படிச்சுட்டான், ஏன்னா அவருக்கு அது என்னன்னே தெரியாது.
அதனால என்ன பண்ணாருன்னா, என்னை வந்து அல்காட்டெல்ல ஒர்க் பண்ண ஒருத்தர் வீட்டுக்கு வந்து சைக்கிள்ல கூட்டின்னு போனாரு. கூட்டின்னு போகும்போது அவர் வந்து என்ன மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷன் பண்ண சொல்லி சொன்னாரு. அப்போ வந்து நான் அந்த மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபிகேஷனை தேடி போகும்போது கிட்டத்தட்ட 1 மாசம் அலைஞ்சேன் நானு. அவர் இந்த இடத்துக்கு போங்க, அந்த இடத்துக்கு போங்கன்னு. அவங்க சொன்ன பட்ஜெட்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் காலேஜ் படிச்ச காசை ஈக்குவலண்டா கேட்குறான். அந்த ஒரு சின்ன ஒரு கோர்ஸுக்காக. ஆனா அதுக்காக நான் திரும்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ரொம்ப பண கஷ்டத்துல ஏதேதோ காசுலாம் ரெடி பண்ணி, கிட்டத்தட்ட அது ஒரு 8 மந்த்ஸ் கோர்ஸ் அது. நான் மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ப்ரொஃபஷனலா மாறுறதுக்கு, அந்த எம்சிஎஸ்சி படிக்கிறதுக்கெல்லாம். அதெல்லாமே படிச்சு முடிச்சேன். ஓகேவா? அது ஆனா நான் படிச்ச டிகிரிக்காகவோ, எதுக்காகவோ எனக்கு வேலை கிடைக்கல. அந்த சர்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் அப்போ அந்த மார்க்கெட், ஐடி மார்க்கெட் இருந்தது. தலைவர் கலைஞர் வந்து டைட்டில் பார்க்லாம் ஓப்பன் பண்றாரு. அது மூலியமா அதாவது ஓஎம்ஆர் ரோட்ல அப்பெல்லாம் வந்து கம்பெனிஸ் HCL ஆரம்பிச்சாங்க, இது ஆரம்பிச்சாங்க. அது மூலியமா பலன் அடைஞ்சு இன்னைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த டீல்ஸ் என்ன ஏன் திரும்ப திரும்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா, ஹை ஸ்கூல் படிக்கிற பையனை வந்து அவன் அந்த 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 டிஜிட்டல் உலகத்துல வந்து உள்ள இழுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது அதாவது லெவல் ஆஃப் அது எனக்கு கரெக்டா வார்த்தை வரல. அந்த வேர்ஷன் அப்கிரேட் நம்ம பண்ணியிருக்கோம் தெரியுமா? அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். அதனாலதான் நான் முதல்வன் திட்டத்தையும், அதாவது இன்ஜினியரிங் படிக்கிற ஒரு பையன் வெளியே போய் எதை தேட போறானோ அதை ஆல்ரெடி நான் சிலபஸ்குள்ள உட்கார வைக்கிறேன். அங்க ஒரு விஷயத்த பண்றேன். பண்ணிட்டு பேரலெல்லாம் ஹை ஸ்கூல்ல இருக்கிறவனா ஆல்ரெடி ஒரு மைண்ட் கோச் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு பண்றேன் நான். அதுல நீங்க எல்லாருமே நினைச்சிருக்கீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் சொல்லி கொடுக்க போறானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ராஜ், அது நான் ஆக்சுவலா நான் என்ன பண்ணேன்னா வெப்ல லாகின் பண்ணி தான் உங்களுக்கு அது ஸ்னாப்ஷாட் அமைச்சிட்டே இருந்தேன் அந்த பிடிஎஃப்ல இருந்து. அவங்க வந்து டேட்டா செக்யூரிட்டில இருந்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து அந்தந்த பசங்களுக்கு தேவையான ஒரு ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். அதை அப்படியே பண்றானான்னு பார்த்தா அதை அப்படியும் பண்ணல. அவன் அவங்க டீச்சர்ஸ் மூலியமா தான் கோச்சே பண்ண போறான்றான். அண்ட் வாலண்டியரிங் பண்றது. அதுல முக்கியமான விஷயம் நான் திரும்ப டச் பண்றது, ஏன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றான் அப்படின்னா, அவன் சொல்லி இருக்கிறது பேசிக் கிரைட்டீரியா ஒண்ணு இருக்குல்ல. அதாவது ப்ராப்பர் பேண்ட்வித் இருக்கணும், இன்டர்நெட் பேண்ட்வித் இருக்கணும், மைக்ரோசாஃப்ட்ல இருந்து வரவன் ரிமோட்ல உங்களுக்கு கைட் பண்ணணும், அதுக்கு ஏத்த கம்ப்யூட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த ஸ்கூல்ல இருக்கணும். சோ இந்தியா பூராம எந்த ஸ்டேட்லயுமே இது இல்ல அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இந்தியாவில பல ஸ்டேட் அதுக்கு உள்ள போயிருக்காங்க. ஆனா மைக்ரோசாஃப்ட் அப்ரூவ் பண்ணது தமிழ்நாடு கவர்மெண்ட் இது மட்டும்தான். ஆனா இங்க அவசரமா தம்பி ஒருத்தன் வருவான், வந்து நீங்க 13 ஸ்கூல் தானே, 13 டிஸ்ட்ரிக்ட் தானே அப்படின்வான். 13 டிஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அதுக்கான ஈக்குவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க வச்சிருக்கோம், அதுவும் அது ஹை ஸ்கூலுக்கு தான்டா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அண்ட் வி ஆர் டூயிங் வெல். அதுதான் நான் சொல்றேன் திரும்ப திரும்ப. ஏன்னா டீல்ஸ் வந்து கிட்ட ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயமா தான் இருக்கு. நான் இது உங்களுக்கு நீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, இந்த ஆள் இப்படிலாம் பேசி நான் பார்த்ததே இல்லை. அண்ட் இட்ஸ் a வெரி பியூட்டிஃபுல் ஸ்கீம். அதாவது இது வந்து இப்போ இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட்னு ஒருத்தன், அதாவது என்னைக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து தலைவர் கலைஞர் வீட்டில் பில்கேட்ஸ் வந்து பார்த்துட்டு அன்னைக்கு அப்புறம் கவர்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் மைக்ரோசாஃப்ட் எதுக்கு ஹைதராபாத் போனானோ, மைக்ரோசாஃப்ட் ஹைதராபாத் போனதுக்கு அப்புறம் அங்க கூகுள் வந்தான், அவன் பின்னாடியே கண்ட்ரோல் 9 வந்தான், எல்லாம் மோட்டரோல எல்லாருமே பின்னாடி பின்னாடி போய் போய் ஹைதராபாத்ல தான் உட்காந்தானுங்க. அதுக்கப்புறம் தான் பெங்களூர் வர ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இந்த விஷயம் நல்லா விடியா நடந்திருந்ததுன்னா நம்ம இன்னும் கூட ஒரு ஃபார்வர்ட் ஸ்டெப் வச்சிருப்போம் அப்படின்றதான் அது. அதாவது இன்னைக்கு சென்னையில மைக்ரோசாஃப்டோட ஒரு ஹெட் குவார்டர்ஸ், அதாவது இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் ஹைதராபாத்ல இருக்கிறதுக்கு பதில் சென்னையில இருந்திருக்கும். அதுக்கான எல்லா வாய்ப்பும் நம்ம கிட்ட உண்டு. ஆனா அது கிடையவே இல்லாம போயிருச்சு. பட் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இப்போ சிஸ்கோ உள்ள வந்திருக்காங்க. சிஸ்கோ வந்து ஐடி ரெவல்யூஷன்ல அவன் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஐ திங்க் R&D வேற யாரோ ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஆர் ஆன் த ரைட் பாத். அவ்வளவுதான் நான் சொல்றேன். அடுத்த ஜென்ரேஷன் வந்து வேற லெவல்ல இருப்பாங்க. ஏஐ எல்லாம் வந்து 70 வயசு ஆச்சு. ஏஐ வந்து ஏஐனா என்னன்னு படிச்சு மண்டை குழம்பி போற அளவுக்கு இப்பவும் சுத்திட்டு தான் இருக்கிறேன். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, மதுரையில வந்து நூற்றாண்டு நூலகத்தை கட்டிட்டு வர்ச்சுவல் ரியாலிட்டியில தலைவர் கலைஞரோட உட்காந்து பேசுற அளவுக்கு ஒரு ஸ்கிரீனை டெவலப் பண்ணி வச்சிருக்கான். ஆனா பாக்குறவன் வந்து எப்படி பார்ப்பானா, அதுங்க தலைவர் கலைஞருக்காக தான் வச்சிருக்கீங்க நீங்க அப்படின்னு பார்ப்பானே தவிர்த்து, நான் பாக்குறது அங்க இருக்கிற டெக்னாலஜி. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜென்ரேஷன் அவன் வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டியில இறந்து போன ஒரு மனுஷனை எதிர்க்க உட்கார வச்சு பேச வைக்கிறாங்கல்ல,
அவனோட அறிவு என்னவா இருக்கும், அடுத்து என்னன்னு தேட ஆரம்பிப்பான்ல. பைஜூஸ்லாம் வந்து நான் உங்க பையனை சாஃப்ட்வேர் இன்ஜினியரா மாத்துறேன், அங்கிருந்து ஒரு ஸ்கூல்ல வந்து சொல்லுவான் நான் ப்ரோக்ராமிங் சொல்லி தரேன். நீ எதுவுமே சொல்லி தராத. இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் நான் ஃப்ரீயா லேப்டாப் கொடுக்குறேன், ஃப்ரீயா சைக்கிள் கொடுக்குறேன், ஃப்ரீயா பஸ்ல போக சொல்றேன், ஃப்ரீயா சாப்பாடு போடுறேன், காலையில சாப்பாடு போடுறேன், மத்தியானம் சாப்பாடு போடுறேன், புக்கு கொடுக்குறேன், அவன் போடுற துணி மணி எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். அதோட நிறுத்தல, உனக்கு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டெக்னாலஜியை சொல்லி கொடுக்குறேன்னு ஒரு அரசாங்கம் இருக்குன்னா இதை நீங்க இதை எப்படி யோசிப்பீங்கன்றதுதான் முக்கியமான விஷயம். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் திங். தே ஆர் கோயிங் பியாண்ட். நீங்க எதிர்பார்த்ததையும் தாண்டி அவுட் ஆஃப் த கிரவுண்ட் சிக்ஸர் அடிச்சுட்டு தீர்றாங்க. அதான் சொல்ல முடியும். இதை வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. நாளைக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க, அதுக்கு கிரெடிட் எடுத்துப்பாங்க, எடுத்தே தீரட்டும். அது நம்மளோட சாபக்கேடு. எவனோ ஒருத்தர் வருவான், கிரெடிட் எடுத்துக்குவான், அடுத்தவன் பெத்த புள்ளிக்கு பேர் வச்சுக்குவான். பட் வி ஆர் தேர். அவ்வளவுதான். அந்த மாநிலம் நம்மளோடது சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. அதனால இல்ல ராஜ், அந்த கேள்வி வரும்னு சொல்லிதான் அவங்க லாஸ்டா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அமைச்சிருக்கேன். அதாவது இஃப் யூ வாண்ட் டு பி அ டீல் ஸ்கூல் அப்படின்னா அதுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணுன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் அமைச்சிருக்கேன். இந்த கேள்வி கேட்பான்னு எனக்கு தெரியும். அது ஒட்டு நேத்து ராத்திரி முளைச்சு வந்துடாது. இல்ல ராஜ், ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். முடியாது, நல்லதே நடக்கும். இல்லையோ ஏதோ சொல்ல வந்தீங்களா? இப்ப நம்ம ஒப்பந்தம் போட்டிருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் மெட்டாவோட சேர்ந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே உங்களோட எல்எல்எம் ப்ராஜெக்ட் மாதிரி LLAMA2 அப்படின்ற ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று வருது. இதோட பராமீட்டர்ஸ் கம்மி தான், பட் வின் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அப்படின்னு டேட்டா சயின்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ இதுவும் நமக்கு இது கொஞ்சம் இந்த மெட்டா வெர்ஷன்ல இருந்து நமக்கு அவங்க இந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்குள்ள ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல இதுவும் சொல்லி கொடுத்தாக்க இன்னுமே அட்வான்ஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம அரசு பள்ளி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபேஸ்புக் மார்க்கோட மெட்டா நிறுவனமும் கூகுள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனமும் எலான் மஸ்கோட ChatGPTக்கு காம்படிஷனா அதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே, அடிஷ்னலா வரப்போது வரணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஓகே, நல்லது, நல்லது. சும்மா மீண்டும் இன்னைக்கு நம்ம டீல்ஸே நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்போர்ட்டும் பேசல, மல்டி டைமென்ஷனல் பேசல. நான் வந்ததே டீல்ஸ் பத்தி இன்னொரு டவுட் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. என்னோட நினைவு சரியா இருந்துச்சு அப்படின்னா, இது 2006 to 10 காலகட்டத்துல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலகட்டத்துல இதே மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அரசு பள்ளி கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கான கணினி பயிற்சி வந்து பள்ளியிலேயே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது பின்னாடி வந்து ஆட்சி மாற்றத்துல அது கிடப்புல போயிட்டாங்க. இது சரியா என்னன்ற வேணா நினைவுல இல்ல. யாராவது உண்மையா என்னன்னு வெரிஃபை பண்ணி சொல்லுங்க. வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கலைஞர் வந்து கிராமப்புற மாணவர்களை பேச்சு பிடிச்சி தள்ளி கொண்டு வந்துடணும்ன்றதுல மிக முனைப்பா இருக்கக்கூடிய நபர். வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதனாலதான் கொஞ்சம் எதுக்கு நம்ம வெரிஃபை பண்ணி சம்பந்தமா டேட்டா அடிச்சு எதுவும் இருக்கா என்னன்னு கொஞ்சம் பார்க்கணும். கண்டிப்பாக. ஓகே, போங்க டீல்ஸே போடுங்க. டீல்ஸே முடிச்சிடலாம் இன்னைக்கு. நம்ம மீதி ரெண்டு வந்து ஃப்ரெஷ்ஷா போய்க்கலாம். ஆமாமா, அதுதான். நீங்க அது டீல்ஸ்குள்ள இருந்தது, அது நிறைய பேருக்கு சொல்றதுனால நான் வந்தேன். தென் முக்கியமான ஒரு விஷயமான வந்து இந்த மெச்சூரிட்டி அப்படின்றது, அதுல எல்லாமே ப்ராசஸ் வந்து ஒரே நாள் நடக்க போறது கிடையாது. ஆனா அதுக்கு முதல் வந்து ஐடி பாலிசியை டிஃபைன் பண்ணி ஒரு தலைவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து ஒரு இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண வச்சு ஒரு ஸ்டேட்ல வந்து அதை பண்ணதே பெரிய விஷயம். ஸோ அதோட மெச்சூரிட்டி லெவல் வந்து நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, வேற ஒரு கண்ட்ரில அதாவது ஆட்சி மாறலாம், ஆனா கொண்ட கொள்கையில எப்பவுமே ஒரு லாங் ரன்ல திரும்ப அதோட வேர்ஷன் அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்கல்ல. நான் ஒரு இடத்துல இங்க நின்றுடுவேன், இங்கே நின்று பாருட்டேன் அப்படின்னு நிக்கிற மாதிரி பண்ணாம இதுக்கு அடுத்து என்னன்னு அடுத்தடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அது ரொம்ப முக்கியம். அதாவது நான் இவன் கம்ப்யூட்டர் படிச்சுட்டான் அதோட முடிஞ்சு போச்சுன்னு விடாம அந்த இடத்துல ஒரு டைட்டில் பார்க்கணும் ஒரு விஷயத்த வர வைக்கிறது. அந்த இடத்துல வந்து ஒன்றிய அரசாங்கம் யாரா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஒரு டிமாண்ட், அவங்க போடுற ஒரு பாலிசிக்கு ஈக்குவலண்டா நான் ஒரு பாலிசியை போட்டு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிராப் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இங்க அவசரமா ஒரு கேள்வி வரும்,
எதுக்கு எடுத்தாலும் திமுக ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்னு. ஓகே. ஆனா அங்க வந்து ஒரு மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜின்னு ஒருத்தர் சென்ட்ரல்ல உட்காருவாரு. ஆனா அந்த ஆள் உட்காந்து டிஃபைன் பண்ணி இருந்தாலும் இங்க இதை எடுத்து என்கிட்ட குடு, நான் அதை செஞ்சு காமிக்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு ஸ்டெப் 1 எடுத்துட்டு ஸ்டெப் 1லயே நிக்காம ஸ்டெப் 2ல நிக்காம அடுத்தடுத்து அந்த கண்டினியூஷன் இருக்குல்ல. இந்த லாஸ்ட் 10 வருஷமா அந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. ஏன்னா லேப்டாப் மட்டும் கொடுத்தது பிரச்சனையே கிடையாது. லேப்டாப் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அந்த லேப்டாப் வச்சு அவன் என்ன பண்ண போறான், அவனுக்கான வழி என்ன அப்படின்னு பல கேள்விகள் வரும். அவனை அந்த இடத்துல உட்கார வைக்கிறான்ல, இந்த லேப்டாப் வச்சு நீ இதை செய்யடா அப்படின்னு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த இடத்துல வந்து எஸ், எஜுகேஷன்லி வி ஆர் ஸ்டில் ஃபார்வர்ட். இல்லைன்னா ஹைதராபாத்ல போயிட்டு இந்த அது என்ன ஒரு நகர், ஐயோ பேரே மறந்துட்டேன் அன்பார்ச்சுனேட்லி. அவங்க வந்து உட்காந்து ஃபேக் இன்ஸ்டியூட்லாம் நடத்தி அங்கே ஃபேக் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற அந்த லெவலில் கிடையாது. நம்ம இங்கே வி ஆர் லீப்பிங் வெரி ஃபார்வர்டு. நம்ம வைக்கிற விஷயம்லாம் இன்னைக்கு புரியாது, நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரி அடிபட்டு வேற ஒரு கவர்மெண்ட் வரும், அவன் எல்லாத்தையும் நாசம் பண்ணுவான். ஆனா அன்னைக்கு நிமிர்ந்து நிக்கிறவன் வந்து இதனாலதான் இது வந்துச்சுன்னு தெரியாது. நம்ம ஒரு விதையை போட்டுருவோம், அது மரமா வளர்ந்து நிற்கும் போது என்ன மாதிரி அவனா ஒருத்தன் வந்து நெஞ்சு பிடிச்சி பேசலாமே தவிர்த்து அதனால பயன் அடைஞ்சு வேற ஒரு கட்சியில இருக்கவும் பேசவும் போறது கிடையாது. இங்க கட்சியும் கிடையாது. ஆனா ஒரு அரசாங்கம் தன்னோட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் தொடர்ந்து உழைச்சிட்டே இருக்கு இல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்வி, படிடா பரமா படி, இதுதான் முக்கியம். அதுவும் காலத்துக்கு ஏத்த மாதிரி படிக்கணும்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். காலத்துக்கு ஏத்த மாதிரி படிக்கிறது. நல்லா ஹைதராபாத்ல அந்த ஃபேக் நியூஸ் பார்த்துட்டு எஜுகேஷனை பார்த்துட்டு எங்கிட்டாவது ஓடி போடுறாங்களே. அது அமீர்பேட்ல அதெல்லாமே நடக்குங்க, ஒரு விட்டுருங்க. ராஜ் முடிஞ்சிச்சு ராஜ். இவ்வளவு சீரியஸ் எல்லாம் பேசி நீங்களும் பார்த்தது இல்லை, எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 10 minutes ஏதாவது அடிஷ்னலா சொல்லுங்க, முடிச்சிருக்கேன். அந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு, அது மட்டும் ஒரு சின்னதா சொல்றேன். நான் ரிப்போர்ட் ஃபுல்லா பார்க்கலாம். எது பாவர்ட்டியா? இந்தியாவில் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 10 வருஷமாப்பா, வருவே இல்லைங்க. அது எந்த ஸ்டேட்ல இருந்து சொன்னாங்களோ அந்த ஸ்டேட்ல தான் அதிகமா இருக்கு பாவர்ட்டி. 22%, 21% இருக்கு. தமிழ்நாட்டுல 2.2 தான் இருக்கு. என்னன்னா பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம முன்னாடிலாம் நான் நினைச்சிருப்போம் ஒரு ரூபாய் கோட்டு கீழே இருக்குன்னா காசு இல்லை, அவங்களால வந்து சம்பாதிக்க முடியல, நல்ல சாப்பாடு இல்லை, படிக்கல அப்படின்னு நினைச்சிருப்போம். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து மொத்தமா எல்லாத்தையும் சேர்த்தே வச்சிருப்பாங்க. ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே வந்து யூஎன்ல இருந்து தருவாங்க, ஒரு கண்ட்ரிக்கு பேஸ் பண்ணி தருவாங்க. அந்த கண்ட்ரிக்கு அந்த கைட்லைன்ஸ் படிதான் இண்டிகேட்டர்ஸ் தருவாங்க. ஒரு 10, 15 அந்த செக்டருக்கு ஏற்ற மாதிரி இண்டிகேட்டர்ஸ் தருவாங்க. அந்த இண்டிகேட்டர்ஸ்ல நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா அவங்க ஸ்டேட் டெவலப் ஆகிடும், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரியும் டெவலப் ஆகிடும். எல்லா ஸ்டேட்டுக்கும் டார்கெட்ஸும் கொடுப்பாங்க. இப்போ இந்தியாவோட பாவர்ட்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க கைட்லைன்ஸ் படி 14.96, அதாவது 15%. இந்தியாவோடது, ஓவரால் இந்தியாவோடது. தமிழ்நாட்டோடது 2.2. இது வந்து 2019 to 21 சர்வே எடுத்தாங்க, அந்த சர்வேல கொடுத்தது. அது காரணம் டிஎம்கேவா அப்படின்னு கேட்டு டிஎம்கேவும் பண்ணியிருக்கு, ஏடிஎம்கேவும் பண்ணியிருக்கு, அதில் மாற்று கருத்துலாம் கிடையாது, ரெண்டுமே பண்ணிருக்கு. இன்னைக்கு கூட ஒரு ரிப்போர்ட் படித்தேன், ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு, ராம்தாம் சார் நினைக்கிறேன். அந்த ரிப்போர்ட்ல படிச்சு பார்த்தா தமிழ்நாடோட growth வந்து 60s இருந்து இப்போ வரைக்குமே வந்து ஒரு டிராஸ்டிக்கா இருக்கு. அப்படி growth வந்து அப்படி கிராஜுவலா போகுது, சில சம்டைம்ஸ் வந்து டிராஸ்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நான் இதுக்கு முன்னாடி தனியாகவும் பேசியிருக்கேன் இந்த ஏன் அந்த growthன்னு சொல்லிட்டு. பட் அவர் அனுப்பின லிங்க்லயுமே அதான் போட்டிருந்தாங்க. அது நல்லா அதை மென்ஷன் பண்றேன். அதனால அதை மென்ஷன் பண்றேன். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துச்சுன்னா, டிஎம்கே வந்து ஒரு ஸ்கீமை கொண்டு வந்துச்சுன்னா, அடுத்த முறை ஏடிஎம்கே அந்த ஸ்கீமை ஒரு என்ஹான்ஸ் பண்ணுது, இல்ல அதுல மாற்றத்தை கொண்டு வருது. ஆனா அதை விட கம்மியா எதுவும் பண்ணல. அதே ஏடிஎம்கே கொண்டு வந்துச்சுன்னா அதை டிஎம்கே வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுது, அதுல மாற்றத்தை கொண்டு வந்து அதை அபாலிஷ் பண்ணல. இப்படி 2 பேருமே மாத்தி மாத்தி அந்த திட்டத்துல பண்றதுனாலதான் இந்த growth இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாவர்ட்டி இண்டெக்ஸ்லயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க.
இல்ல நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அந்த நியூட்ரிஷன் எவ்வளவு இருக்கணும், அதால எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து திடீர்னு சொல்லிட்டு போவான், நியூட்ரிஷனால என்ன பாதிக்கப்படுறாங்க, கீரை சாப்பிட்டா சரியா போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அப்படி கிடையாது. அதுக்கு என்ன சாப்பிடணும், அந்தந்த ஸ்டேட் வைஸ் என்ன சாப்பிடணும், அவங்களுக்கு நியூட்ரிஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், மொட்டாலிட்டி ரேட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும். மொட்டாலிட்டி ரேட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவங்க சத்தான உணவு சாப்பிடணும்னா அவங்களுக்கு பிரெக்னன்சி டைம்லயே அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை தரணும். அது நம்ம கவர்மெண்ட் தருது. அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும், ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதை அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய வந்து வென்டிலேட்டர்ல வைப்பாங்க. அது இன்னொன்று எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. அந்த டிவைஸ்லாம் வந்து முதல்ல எல்லா மாநிலத்திலும் இருக்கான்னா இல்லை. நான் ஒரு வாட்டி கேரளா போயிருந்தப்போ வந்து அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இவங்க இருந்தாங்க, யூஎன்ல இருந்து யூனிசெஃப்ல இருந்து ஒரு வாலண்டியர்ஸ்லாம் கேட்டாங்க, இந்த மாதிரி இந்த டிவைஸ்லாம் இல்லை இந்தியாவில், மோர்டாலிட்டி ரேட் வந்து கம்மியா இருக்கு, நீங்க வந்து அதில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உங்ககிட்ட டொனேஷன் வாங்குவாங்க. டொனேஷன் வாங்கிட்டு அந்த டிவைஸை வந்து எந்த ஸ்டேட்டுக்குலாம் இல்லையோ அந்த சிஸ்டம் கொடுப்பாங்க. பட் நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு, அந்த டொனேஷன்லாம் இல்லாமலே நம்ம கிட்ட இருக்கு. அதனால அந்த மோர்டாலிட்டி ரேட்லாம் இந்த மாதிரி ஏதோ சம்பவங்கள் இல்லாம இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபேக்டர்ஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கு பேஸ்ட் ஆன் ஹெல்த், எஜுகேஷன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த டாபிக் நம்ம அதிகமா பேச வேண்டியது நம்ம அடுத்த ஸ்பேஸ்ல பேசுவோம். இன்னைக்கு இன்னும் டைம் இல்லை, 10 minutes க்ளோஸ் பண்ணோம். இன்னும் இதுவும் பார்த்து வைங்க எல்லாரும். நம்ம அடுத்து வந்து அவங்க முடிகிற டைம்ல தான் எல்லாரும் வராங்க. இல்ல இன்னைக்கு நிறைய விஷயம் நிறைய பேர் பேசிட்டீங்க. பட் இருந்தாலும் நான் சுருக்கமா பதிவு பண்ணிருக்கேன். இன்னைக்கு அரசு கொடுத்திருக்க வந்து மகளிர் பேருந்து மற்றும் வந்து மாணவிகளுக்கும் கொடுத்து வந்து உதவித்தொகை வந்து இது எல்லாமே வந்து நம்மளோட இந்த ரேஷியோ வந்து அதிகமா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம். இன்னொன்று வந்து அரசு பள்ளியில வந்து இந்த கணிப்பொறி இந்த திட்டத்தை வந்து கொண்டு வர்றது வந்து என்னைக்கு இந்த கணிப்பொறி வந்து எட்டா கனியா இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துல வந்து இன்னைக்கு எப்படி வந்து ஒரு கணினி வந்து ஒரு நாட்டுல வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் கொண்டு சேரணும்னு எப்படி வந்து கலைஞர் வந்து ஒரு டைட்டில் பார்க்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாரோ அதோட ஒரு நீட்சி தான் இது. இது வந்து மக்களுக்கான மிக முக்கியமான ஒரு திட்டம். இதை வந்து மைக்ரோசாஃப்ட் மூலியமா வந்து இன்னைக்கு வந்து அரசு பள்ளிகள்ல வந்து ஒரு 3500 மாணவர்கள் வந்து இது முதல் முறையாக தொடக்க பண்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து நாடு முழுவதும் சென்று மக்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேவையா இருக்குங்கிற அரசு வந்து தொடர்ந்து மக்களுக்கு வந்து செய்யற எல்லா வேலையுமே வந்து எப்படின்னா மக்களுக்கு வந்து எட்டா கனியா இருக்கிற எல்லா திட்டத்திலுமே மக்களுக்கு வந்து எளிய வகையில கடைகோடி மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு திட்டத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறது வந்து அரசு வந்து மிக தீவிரமா செயல்பட்டு இருக்கு. முக்கியமா வந்து மாணவிகளுக்கு கொடுக்குற இந்தியாவிலேயே வந்து பெண் முனைவர்கள் அதிகமா இருக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடுங்கிற இடத்துல வந்து இருக்குது. இன்னொன்று வந்து மருத்துவத்திலையும் சரி கல்வியிலையும் சரி எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் சம உரிவு கொடுக்கணும், சம வாய்ப்பு கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து சமத்துவத்துல வந்து எப்படி நம்ம எல்லா இடத்துலையும் ஆண் பெண் சமம் அப்படின்னு சொல்ற இடத்துல வந்து பாலின பாகுபாடு இல்லாம திருநங்கை திருநம்பி அப்படிங்கிற எல்லாருக்கும் ஒரு மாற்று ஒரு மூன்றாம் பாலின மக்களுக்கும் தொடர்ந்து அரசு வந்து அவங்களுக்கும் அவங்களோட தேவை கருதி மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான அனைத்து திட்டங்களும் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறது இந்த வேலையை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க கடமைப்படுறேன். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி ராஜ் தோழர். நன்றி. சரி சரி. நான் அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி சபாநாயகர் தொகுதினால எல்லா பள்ளிகளுக்குமே அவர் கொண்டு வந்தார். அதாவது ராதாபுரம் தொகுதியில் இருக்க எல்லா பள்ளிகளுக்குமே அவர் ஸ்மார்ட் வகுப்பு கொண்டு வந்து எல்லாமே ஆரம்பிச்சு இப்போ ரொம்ப சிறப்பாக நடைபெற்றிருக்கு. அதுவும் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஏறக்குறைய பொருளாதாரத்தை ரொம்ப பின்தங்கி இருந்தால் இப்போ பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறதுல இந்த அரசாங்கம் ரொம்ப முனைப்பாக இருக்குது. இதை குறை சொல்ற நாம் தமிழர்களோ இல்லை அவங்களோட சேர்ந்து சலங்கை ஆடுற புலம்பெயர் தமிழர்களோ உங்க ஆட்சியை கொண்டு வந்துட்டு நீங்க அதுக்கான முயற்சி பண்ணுங்க, வாக்கு வாங்க முயற்சி பண்ணுங்க. அப்புறம் நீங்க இதை பத்தியான குறைகளை சொல்லுங்க. நீங்க புலம்பெயர்ந்து வாழ்ற ஈழத்தமிழர்கள் உங்க நாட்டுல நீங்க உங்களுக்கான திட்டங்கள் அந்த சிங்கள அரசிட்ட போராடி கேட்டு வாங்கி நீங்க முன்னேற வழியை பாருங்க. இங்க வாங்கி வச்சு தேவையில்லாம நீங்க அசிங்கப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி. ஓகே. இல்ல இப்ப எனக்கு வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஒரு திட்டம் பார்த்தாக்கா இந்த பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பாஸ் கொடுத்தாங்கல்ல, அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னாக்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். எங்க ஊர்ல இருந்து ஒரு டவுனுக்கு போனோம்னாக்கா நெருக்கி 16 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர். எங்க சைட்ல பின்தங்கிய கிராமத்துல உள்ளவங்க வந்து அந்த போயிட்டு வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு.
எப்படின்னாக்கா ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து போயிட்டு ஜாமான் ஏன்னா அங்கே போய் வாங்கினா ரொம்ப ப்ரைஸ் வந்து எல்லாமே வந்து அது வந்து க்ராசரியாக இருக்கட்டும் மளிகை எதுவும் வாங்கினாலும் கம்மியாக வாங்கலாம் ஒரு சிட்டி பெரிய சிட்டி. இதே என் கிராமத்தில் வாங்கினா கூட இருக்கும். ஸோ லோக்கல்லே வாங்கிட்டு இருந்தது போக இப்போ இங்கேருந்து அங்கேருந்து போய் இந்த ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுனால அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு நான் கண்கூட பார்த்தவன் லாஸ்ட் இயர் டிசம்பர் டயத்தில் நான் பார்த்தேன். அவ்வளோ சந்தோஷமா போயிட்டு ஜாமான் வாங்கிட்டு வராங்க. அஃப்கோர்ஸ் அதில் வந்து குறைகள் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சுற்றி போகுது அப்படின்னு. அப்படிங்கும்போது அந்த ஃப்ரீ பஸ்ஸுங்கும் போது எல்லா கிராமத்தையும் கவர் பண்ணி தானே போகணும். அது வேற வழி இல்லை, அதை அவாய்ட் பண்ண முடியாது. அது ஒன்று. ரெண்டாவது எனக்கு சமீபமாக வந்து பயங்கர சர்ப்ரைசிங்காக இருந்தது வந்து ஒரு லாஸ்ட் ஃப்ரைடே வந்து என் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ் ஒரு ஆளுக்கு வந்துட்டு சிவியர் ஹார்ட் அட்டாக்கு திருப்பத்தில் வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் காமிக்கும்போது அவங்க வந்து ஆஞ்சியோ பண்ணி ஆகணும், நெருக்கி வந்து 4 lakhs to 5 lakhs ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் அவங்க அங்கேருந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, அவங்க வந்து நீங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீயாக பார்த்துடலாம் போங்க அப்படின்ட்டு அவங்க இமீடியட்டாக இங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க. அங்கே போனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு ஒன்று. எனக்கு அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்க சொல்லும் போது எப்படி சொல்றதுன்னு தெரியல. என் நிறையாமலே வந்து ஒரு கண்கலகம் வந்துருச்சு. என்னன்னா அவங்க ஆல்ரெடி டெத் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஆனா அங்க போயிட்டு உடனே வந்து அந்த காப்பீட்டு திட்டத்தை போட சொல்லி இவ்வளவுக்கும் அவங்க போனவங்களுக்கும் அந்த அந்த ஹாஸ்பிட்டல் ராஜேஷ் ஹாஸ்பிட்டல்ல வந்து மதுரையில இருந்தவங்க யாருமே தெரியாது. அவங்க சொன்னது கைடு அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணுங்க, நம்ம நாளைக்கே வந்து டெஸ்ட்லாம் எடுத்துட்டு ஆஞ்சியோ பண்ணிடுவோம்னு சொல்லி ஆஞ்சியோ பண்ணிட்டு இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிருக்காங்க. எதுனாக்கா 10 பைசா செலவு இல்லைங்க, ஆல்மோஸ்ட் டெத்துக்கு போயிட்டாங்க. மொத்தம் 3 இடத்துல அடப்பு இருந்து ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க. இது வந்து இதுக்கு மேல என்ன ஒரு மக்கள் வந்து பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப எப்படின்னா நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறையா கலைஞர் காப்பீட்டு திட்டம்னு. ஆனா ஃபர்ஸ்ட் முறையா வந்து என்னுடைய ரிலேட்டிவ் சைட்ல வந்து ஒருத்தவங்க யூஸ் பண்ணி அதுவும் வந்துட்டு எமர்ஜென்சி பர்பஸ்ல எந்த செலவும் இல்லாம பண்ணி நம்புறாங்களோ இல்லையா எனக்கு தெரியாது. டோட்டலா 10 பைசா செலவு இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில வர வரைக்கும். இவ்வளவுக்கு அவங்க விருப்பப்பட்டு கொடுத்த காசை கூட அங்க உள்ள ஸ்டாஃப் யாருமே வாங்கல. தேங்க்ஸ் ராஜ். நன்றி. பாருங்க, இந்த முதல்வர் காப்பீட்டு திட்டம் அந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் சொல்றாங்க, அதுவே கொஞ்சம் நிறைய பேருக்கு நம்ம பேசாம இருக்கிறதுனால போயிடுச்சு. அதனால இப்ப வர போற திட்டங்கள் எதுவுமே அந்த மாதிரி மிஸ் ஆகிடக்கூடாது, எல்லாருக்கும் கரெக்டா பேசிடணும். நமக்கு ரீச் ஆச்சுன்னா தான் நம்ம ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவோம். அதனால முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம், அப்புறம் அது 4 பேர்கிட்ட சொல்லுவோம், அதுக்கான பயனாளிகள் கிட்ட போவோம். அதில் அடிக்கடி இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் ரிலேட்டடா நம்ம பேசுவோம். சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் போடும்போது இந்த மாதிரி காப்பீட்டு திட்டங்கள் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்பேஸ் போட்டீங்கன்னாக்கா நிறைய பேருக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்னன்னே தெரியாது. அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் போய் சொன்னோடனே அவங்க ஸ்டாஃப் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இந்த காப்பீட்டு திட்டத்தை வந்து உடனே அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு. ஃபார்ம் கொடுத்து அவங்களே ஃபில்அப் பண்ணி எல்லாமே சிக்னேச்சர் போட்டு வித்தின் 2 days எல்லாமே முடிஞ்சிருக்கும். ஆஞ்சியோ முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு ஃபுல் ரெக்கவர் ஆகி வீட்டுக்கு வந்திருக்காங்க, ஆல்மோஸ்ட் டெத் ஸ்டேஜுக்கு போயிட்டு. ஓகே, அடுத்து வர புது ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம பேசலாம். நம்ம இது மாதிரி நம்ம இந்த நான் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம்லாம் நிறைய பேருக்கு நம்ம அப்பதான் சொன்னோம், ஸ்பேஸ்ல தான் சொன்னோம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா கண்டினியூ. விவி, நீங்க சுருக்கமா நம்ம குற்றச்சாட்டுலாம் வைக்கல, பட் நீங்க நம்ம பேசினதுதான், பட் சில திட்டங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க, நம்ம க்ளோஸ் பண்ணலாம். கேட்கல விவி, பேசுறது கேக்குதுங்களா யாருக்காவது? கேக்குது ராஜ், கேட்க தெளிவா இருக்கு. எனக்கு கேட்கல. சரி, பேசி முடிச்சுட்டு எனக்கும் கேட்கல. விவிகே பேசுறது கேட்கல, நீங்க பேசுறது சும்மா பேசுறது கேக்குது. விவிகே பேசுறது. சரி, லிசனர் போயிட்டு ஜாயின் பண்ண. விவிகே இல்ல, லிசனர் போயிட்டு அடுத்த ஸ்பேஸ் வரட்டா. பட் ராஜ், நான் ஒரு சஜஷன் சொல்ல தான் வந்தேன். அறிவொளி முடிச்சுட்டு அப்புறம் நீங்க பேசி முடிச்சிருங்க. ஓகே, சாரி. அறிவொளி இல்ல எனக்கு என்ன அருமையாக திட்டங்கள் அதுதான் எனக்கு ஒண்ணே. ஏன்னா இந்த ராஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இதுக்காக கரெக்டாக போட்டுட்டு இருக்காரு. இப்போ பாண்டியன் வந்து எப்படி அவரோட உறவினர் ஒருத்தர் நடந்தது சொன்னாங்களே, அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஏபிடி ஊர்ல இருந்தப்ப இதே அவரோட உறவினர் வந்து விருதுநகர்ல இதே ஒரு அரசு மருத்துவமனையில கிட்டத்தட்ட பாண்டியன் என்ன சின்ன பண்ணாரோ அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அவரும் பகிர்ந்தாரு. எனக்கு இருக்கிற என்ன ஒரே ரிக்வஸ்ட்னா, நீங்க வந்து அந்தந்த ஊர்ல நீங்க களத்துல இருந்தீங்க அப்படின்னா அந்த அரசு மருத்துவமனைகள் அங்க இருக்கிற இது நீங்க அங்க இருக்கிற மக்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து இதே மாதிரி வந்து அவங்களுக்கு கொண்டு போய் சேருங்க. நிறைய திட்டங்கள் வந்து இருக்கு. அதை நம்ம இன்னைக்கு ராஜ் வந்து ஒரு நல்ல முன்னெடுப்போட தொடர்ந்து இந்த அரசாங்கத்தோட திட்டங்களும் அதனால பயன்படுற டேட்டாவோட
நடந்து இந்த ஸ்பேஸ்ல போயிட்டு இருக்காரு. மாற்று கருத்து உள்ளவங்க வந்து நாகரிகமான முறையில உரையாடும் போது அவங்களுக்கு கொஞ்சம் செவிமடுத்து அவங்களுக்கு கரெக்டான பதில் கொடுங்க. எந்த தகாத வார்த்தைகளை பயன்படுத்த வேணாம், அன்லஸ் அவங்க பயன்படுத்துற வரைக்கும். ஏன்னா இது ரெக்கார்டட் ஸ்பேஸ், இது ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமா இருக்கணும். அதுதான் என்னோட எண்ட் பாயிண்ட். ராஜ், நன்றி. முடிச்சிருங்க, அதோட முடிச்சிடலாம். இல்ல ஒரு பாலா கை தூக்கி இருக்காரு. பட் எனவே அவர் நீங்க முடிக்க சொல்லிட்டீங்க. நான் ஒரு சஜஷனுக்காக தான் வந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல ஒரு பன்னோக்கு மருத்துவமனை கட்ட முடிஞ்ச ஒரு அரசாங்கத்தினால பல மருத்துவமனைகளை கட்ட முடியும். ஆனா சட்டமன்றமா கட்டின ஒரு பில்டிங்கை ஹாஸ்பிட்டலா மாத்துறது ரொம்ப ஈஸி. அது வேணாம், அதுக்குள்ள நான் போல. அந்த பதில் அப்படியே வச்சுட்டு நான் போறேன். பட் ராஜ், ஆனா அவங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எடுத்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப அப்ரிசியேட்டட். ஆனா இங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் தான் பார்த்தேன். பட் மேபி இஃப் யூ ஆர் நாட் அதாவது உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீங்க அது வேற மாதிரி மாத்திக்கலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்னா திமுகவோட தேர்தல் அறிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து செக்டார் பை செக்டாரா இருக்கும். அப்படி இருக்கும்போது இங்க ஆசிலேஷன் இருக்கும். நான் டீல்ஸ் நம்பி நான் வரேன். இப்ப மருத்துவத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னா டாக்டர் சில்லி வந்து பேசலாம். இப்ப எஜுகேஷன் பத்தி பேசுறாங்க அப்படின்னா எஜுகேஷன் சார்பா இருக்கவங்க பத்தி பேசலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு செக்டார் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிருக்குன்றேன் நான் டாபிக்லயே. அதாவது ஷபிக் சொன்னதான் நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் இன் திராவிட மாடல் 2.0 அப்படின்னு போடுறீங்க அப்படின்னா நீங்க எஜுகேஷன் ஸ்கீமை பத்தி பேசலாம். இதே நேரத்துல இப்ப கீழே பெரியார் இருந்தாரு. உங்களால அந்த அன்னைக்கு ஒரு ஸ்பேஸ் போட முடியலடா, இல்ல பெரியாராலேயோ என்னாலேயோ யாராலும் ஒருத்தர் போட முடியும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாவர்ட்டி இண்டெக்ஸ் பத்தி பேசுனீங்க. இது மாதிரி செக்ரிகேட் பண்ணி பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே நம்ம ஒரு நேரத்துல ஆசிலேஷன் ஆயிட்டோம். டக்குன்னு வந்து மாற்றுத்திறனாளின்னு பேசுறாங்க. நான் வந்து அவசரமா டீல்ஸை பத்தி பேசுறேன். ஏன்னா என்னோட பார்வை அங்கேயேதான் இருந்துச்சு. ஏன்னா அது லாஸ்ட் வீக் நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ்ல பேசுனதுனால இங்க பாருங்க ஒருத்தர் தண்ணி இல்லைன்றான், அங்க காவேரில இருந்து தண்ணி வரலன்னா இங்க ஒருத்தர் தண்ணி இல்லையா. சரி, ஓகே. இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, லெட்ஸ் கோ செக்டார் பை செக்டார்ன்றேன் நான். இவ்வளவுதான் என்னோட பாயிண்ட். இதுதான் சொல்ல வந்த லாஸ்ட் அண்ட் ஃபைனல். ஓகே, சும்மா ஒரு சப்ஜெக்ட் சொன்னதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அது எப்படி பண்ணலாம், இல்ல அது ஒரு நாள் இது ஒரு நாள் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பண்ணுவோம். அது என்ன பண்ணணும்னு பார்ப்போம். ஏன்னா செக்டார் பை செக்டார் போறதுதான் ரொம்ப கியூரியஸா, அதாவது அதுதான் ரொம்ப சீரியஸாவே இருக்கும். ஏன்னா இப்போ ஐடி பத்தி பேசும்போது அது மேனிஃபெஸ்டோ கவர் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதனாலதான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போ கர்ணன் தான் எனக்கு இந்த இடத்துல ரோல் மாடல். ஓகேவா? கர்ணன் தான் கேட்பான், இதை பண்ணீங்களா அதை பண்ணீங்களான்னு கேட்கற மாதிரி. சோ 525 முடிச்சிட்டேன். அதாவது 525 வாக்குறுதி இருக்கு. அதை என்ன பண்ணிருக்கீங்க? நான் என்ன சொல்றேன், செக்டார் பை செக்டார். இப்போ வந்து கல்வியை பத்தி பேசுறாங்களா, அதுக்கு சார்பா ஒருத்தவங்க பேசலாம். இப்ப மெடிக்கலை பத்தி பேசுறாங்களா, அவங்க சில்வி மேடம் வந்து பேசலாம். இப்ப டிரான்ஸ்போர்ட் பத்தி பேசுறாங்க, அதுக்கு சார்பா இருக்கிறவங்க பேசலாம். இண்டஸ்ட்ரீஸை பத்தி பேசும்போது மரபொழி பேசலாம். இதுதான் நான் சொல்றேன். பட் எனிவே ஐ அம் ஆல் டன். தேங்க்ஸ். சாரி ராஜ், உங்களோட டைம் எடுக்கல. சரி, இல்ல நான் தான் சாரி சொல்லணும். டைம் இல்ல எனக்கு. 2 o'clock கால் இருக்கு. சில்வி, நீங்க சில்வி. தேங்க்யூ. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் பண்ணதுக்கே உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் சும்மா சொன்ன அந்த கடைசி பாயிண்ட் தான் கேட்டுட்டு இருந்தேன். டெஃபினட்டா வந்து நம்ம வந்து பிரிச்சு பேசலாம். பிரச்சனை என்னன்னா, ஒரே நாள்ல 5 அறிவிப்பு கொடுக்குறாங்க. நம்ம அந்த 5 அறிவிப்பு பேசினாதான் கவனிக்கப்படுது. கொஞ்ச நாள் கழிச்சு விஷயத்துல என்ன நடந்தது நம்மளும் மறந்துடுறோம். அடுத்த மேட்டர் வந்துடுது. பிரச்சனை என்ன அப்படின்னா, சமூக வலைதளங்கள்ல அன்னன்னைக்கு ட்ரெண்டிங் டாபிக் பேசினா மட்டும்தான் மக்கள் உள்ள வருவாங்க. என்னடா பேசுறாங்கன்னு பாப்பேன். டீல்ஸ் வந்து 2-3 நாள் சப்மிட் பண்ணதால டீல்ஸ் தலைப்பு பார்த்து உள்ள வந்தவங்க வந்து அதிகம். டீல்ஸ்ல என்ன பேசுறாங்க, டீல்ஸ்ல என்னதான் இருக்கு. உண்மையிலேயே நானும் இதுக்கப்புறம் அந்த தலைப்புக்கு அப்புறம் தான் நான் டீல்ஸை போய் உள்ள போய் பார்க்க போனேன், எங்கெங்கெல்லாம் டீல்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா யூஎஸ் தவிர்த்து வெளியில எங்கேயுமே அதோட லொகேஷன் காட்டவே இல்லை. அப்படி காட்டினா அது தமிழ்நாடா தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. என்னடா எல்லா யூஎஸ்க்கு அடுத்து வந்து அந்த டீல்ஸோட லொகேஷன் தமிழ்நாடு அப்படிங்கறத இவங்க ஆட் பண்றப்ப நான் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க ஆட் பண்ண பிறகு எடுத்தோம் அப்படின்னா, அதாவது என்ன வந்து வளர்ச்சி அடைந்த நாடுகள்ல நடக்குதோ அது நம்ம ஊர்ல கொண்டு வராங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன பாயிண்ட், அந்த ஒரே ஒரு சின்ன இது மட்டும் போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு மேல ஷேர் பண்ண தெரியல. நான் வந்து ராஜுக்கு அதை வந்து டிஎம் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன், அந்த லொகேஷன் மேப்ப. கவலையப்படாதீங்க, போதுமான அளவு எல்லாமே ஷேர் பண்ணிருக்கேன் ராஜ் கிட்ட. ராஜ் அது அவரோட டிஎம். சரி, ஓகே ஓகே. நெக்ஸ்ட் நான் வரேன். ரெண்டாவது நான் என்ன சொல்லணும்னு உள்ள வந்தேன் அப்படின்னா வந்து 2 விஷயம் சொல்ல வந்தேன். ஒண்ணு வந்து ராஜ் வந்து அந்த growth பத்தி பேசினாங்க. 2020ல ஒரு growth எப்படி இருக்கு, 2020ல எப்படி இருக்கு,
2030ல $1 trillion எக்கனாமி நம்ம எப்படி ரீச் ஆக போறோம்னு ஒரு growth. அப்படி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் growth இருந்தது. அதாவது 2 to 5% இருந்து இப்ப ஆவரேஜா 10% போயிட்டு இருக்கு வருஷத்துக்கு. அடுத்து நம்ம வந்து ஒரு 16.5 18.5 வந்து டார்கெட் வச்சு நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னு. டெஃபினட்டா ஒரு பொருளாதார வளர்ச்சியோட பாய்ச்சல்ல முதல் படியில நம்ம நிக்கிறோம் அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன். அதை வச்சு அந்த FCCA வந்து ஒரு PDF மாதிரி வந்து ஒண்ணு போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி த்ரெட் எழுதிருந்தேன். அப்பதான் சரி, அதாவது என்னன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம திராவிடம் பண்ணதை நம்ம பேசியிருக்கோம். இப்ப நடப்பு சாதனைகள் பேசுறோம். இனிமே நம்ம பேச போறது வந்து எல்லாமே வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் இருக்கணும் அப்படிங்கறதான் என்னோட ஆசை. டெஃபினட்டா ஃபியூச்சர்ல இன்னும் 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம், 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போம், அதுக்கு நம்மள இப்ப இருந்து எப்படி தயார் பண்றாங்க, ஒவ்வொரு அறிவிப்பும் வந்து எப்படி வருது அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் அவங்க திட்டத்தை பாக்குறப்பதான் இந்த அறிவிப்பு ஏன் சொல்றாங்க அப்படின்னு. இப்ப இன்னைக்கு வந்து நமக்கு வந்து டீல்ஸ்ல வந்து நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன் வந்து வேணுங்கிறாங்க, ரிசர்ச் ஏன் வேணுங்கிறாங்க, R&D ஏன் வேணுங்கிறாங்க அப்படின்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் ஒரு செமிகண்டக்டர் நம்ம உள்ள இண்டஸ்ட்ரி நம்ம ஃபோக்கஸ் பண்றப்ப ஒரு 300 ஏக்கர் செமிகண்டக்டர் பார்க் அமைக்க போறப்ப அதில் ஆப்ரேட் பண்றதுக்கான ஒரு நாலேஜ் வந்து நமக்கு ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து நமக்கு வேணும். அதுக்கான பசங்களை இன்றைய மாணவர்களை தயார் பண்ணாதான் 5 வருஷம் கழிச்சு அவன் டிகிரி முடிச்சு வர்றப்ப அவனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். ஸோ செமிகண்டக்டர் பார்க்காக தான் டீல்ஸ் போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோரிலேஷன் வந்து நம்ம ஃபியூச்சரை பத்தி நம்ம பேசியிருந்தாதான் நமக்கு வந்து புரியும். இல்லைன்னா ஏதோ கம்ப்யூட்டர் சொல்லி தராங்க அப்படிங்கிற ஒரு அசால்ட்டா நம்ம கடந்து போற மாதிரிதான் இருக்கும். மூணாவது, அந்த பாவர்ட்டி இது அவங்க பண்றப்ப ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் அடிஷன் பண்ணணும்னு விரும்பினேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து 2.2% இருக்கோம், 3வது இடத்துல இருக்கோம் அப்படின்னாலுமே இந்த 1000 ரூபாய் திட்டம் வந்து மகளிர் உரிமை தொகை கொடுக்குறப்ப எதுக்கு இந்த 1000 ரூபாய் பிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு மண்டையில யோசனை இருந்துட்டே இருந்தது. ஏன்டா இப்படி வந்து 1000 ரூபாய் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணாங்க? ஏன்னா நீங்க புதுமை பெண்ல போய் பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க. இங்க மகளிர் திட்டம் வந்து இங்க ஒரு 1000 ரூபாய் போட்டிருப்பாங்க. இன்னும் நீங்க எடுங்க, எதாலும் இந்த ஒரு 1000 ரூபாங்கிறது வந்து ஒரு பேஸ் லைன் வேல்யூ வச்சிருந்தாங்க. இந்த 1000 ரூபாய் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு இதா இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி போய் பாக்குறப்ப இந்தியா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கணும்னா உங்களோட மாத சம்பளம் வந்து 1052 ரூபாய்க்கு குறைவா இருக்கணும். அப்படி 1050 ரூபாய்க்கு குறைவா உங்க சம்பளம் இருந்தா மட்டும்தான் நீங்க வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறீங்கன்னு அர்த்தம், பிலோ பாவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லி. சோ இப்ப நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது என்னன்னா யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுப்போங்கிறதெல்லாம் நம்ம பேசணும், அதெல்லாம் வேற விஷயம். பட் இந்த 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அடித்தட்டு மக்கள் வந்து வறுமை கோட்ல இருந்து மேல வந்துருவாங்க அக்கார்டிங் டு த இந்தியா கவர்மெண்டோட டெஃபினிஷன் படி. சோ வறுமை கோட்டிற்கு கீழே வந்து யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. சோ வறுமையை ஒழிக்கிறது அந்த 1000 ரூபாங்கிற கான்செப்ட் வந்து இந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள மேல கொண்டு வர்றது டெஃபினட்டா ஒண்ணு. ரெண்டாவது, இவங்களோட வந்து சோசியல் டெவலப்மெண்ட், அவங்களோட எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாமே அதுக்கு அடுத்துதான் அப்படிங்கிறது தான் வந்து அதோட மெயின் ரீசன். ஒரு நாளைக்கு 32 ரூபா நீங்க சம்பாதிச்சீங்கன்னா நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. மேபி அதை அவங்க பேஸ் லைனா வச்சுட்டு இந்த 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நான் ஆட் பண்ண வந்தேன். டெஃபினட்டா என்னைய விட நிறைய இதை பத்தி பேசுறவங்க நிறைய இருக்கிறீங்க. இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஏதாச்சும் டாபிக் ஓரியன்டா போனீங்கன்னா, ஏதாச்சும் டாபிக் கொடுத்தீங்கன்னா நான் முடிஞ்சிச்சுன்னா படிச்சுட்டு வந்து பேசுறேன். தேங்க்யூ. நன்றி டாக்டர். அடுத்தடுத்து நிறைய சஜஷன் வந்துச்சு. நீங்க அடுத்தடுத்த ஸ்பேஸ்ல நம்ம முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க. வீக்லி நம்ம என்ன கான்செப்ட்ல போட்டோம்னா இந்த வீக்ல என்ன ஸ்கீம்ஸ் வந்துச்சோ அது ரிலேட்டடா வந்து பேசலாம், அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகலாம்னு சொல்லிட்டு வெளில போட்டோம். சபி கூட ஒரு ஐடியா கொடுத்தாரு, செக்டார் வைஸ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டோ கம்பேர் பண்ணி அதை எப்படி பண்ணலாம்னு அடுத்து பார்த்துட்டு அடுத்த இந்த ஸ்பேஸ் எல்லாம் முன்னாடியே என்ன டாபிக்னு நான் போட்டுறேன். ஸோ பேசுறவங்களுக்கும் அந்த டாபிக் ஓரியன்டா பேசுறதுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி அது அந்த வீக்கே இல்லை ஒரு 2 வீக்ஸ்ல என்ன ஸ்கீம்ஸ் வந்துச்சோ அது ரிலேட்டடாக தான் இருக்கும். இல்லை செக்டர் வைஸ்னா நீங்க ஆப்வியஸ்லி செக்டர் ஃபாலோ பண்றவங்களா தான் நீங்க வந்து பேசிடுவீங்க. சும்மா அந்த டீல்ஸ் தான் சொன்னாரு. ரொம்ப ஆக்சுவலா 4-5 பேசலான்னு பார்த்தோம், 4-5 டாபிக் மேல ஷேர் பண்ணிருக்கேன் எல்லா டாபிக்குமே. டீல்ஸ் ஆக்சுவலா லாஸ்ட் ஸ்பேஸ்ல பேசும்போது டீல்ஸ் சரியா பேசல, டைம் இல்லைன்னு அதை முடிச்சிட்டோம். இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கு டீல்ஸே பேசிட்டோம், நிறைய இருக்கு, இன்னும் கூட நிறைய இருந்தது. முன்னாடியே சொல்லியிருந்தா நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அதுல சும்மா ஒரு டிஎம் பண்ணாரு. அதுல முக்கியமான பாயிண்ட் மட்டும் என்னன்னா 92% ஆஃப் த டீச்சர்ஸ் வந்து டீல்ஸ் கான்செப்ட் தான் நல்லா இருக்கு, அதை அடுத்த மற்ற ஸ்கூல்ஸுக்குமே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிரியேட்டிவா இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ் வந்து எங்களுக்கு இன்னும் கிரியேட்டிவா இருக்கு, ரெகுலர் கிளாஸ் விட கிரியேட்டிவா இருக்குன்னாங்க. 68% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டீல்ஸ் படிச்சதுனால அவங்களுக்கு வந்து சக்சீட் ஆயிருக்காங்களா அடுத்து, மேபி அது எஜுகேஷன்லயா இருக்கட்டும் இல்லை ஒர்க் பண்றதுலயா இருக்கட்டும், வெறும் அந்த டீல்ஸ் மட்டுமே 68% சக்சீட் ஆயிருக்காங்க. அவர் இதுல கோச்சிங் மாடல் எப்படி இருக்குன்னா, கோ டீச்சிங் மாடல். கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து டீச்சர்ஸா இருப்பாங்க, வாலண்டியர்ஸா இருப்பாங்க. லேப் சப்போர்ட்ல டீச்சர்ஸா இருப்பாங்க, சின்ன பெர்சன்டேஜ்ல வாலண்டியர்ஸ் இருப்பாங்க.
கிராஜுவேஷன்ல வந்து டீச்சர்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. நம்ம இன்னும் கிராஜுவேஷன் போல நினைக்கிறேன், ஸ்கூல்ஸ் மட்டும் தான், இன்னும் கிராஜுவேஷன்ஸ்க்கு போல. ஸோ இது ஒரு புது மாடல் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டெம் மாடல் நான் முதல்வர் திட்டத்துக்கு கீழே வந்து ஸ்டெம் மாடல்ல ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கிளாஸ் ரூம்ஸ்க்கும் வந்து டீல்ஸ் நான் முதல்வர் திட்டத்துல வந்து கிளாஸ் ரூம்ஸ்ல வராது, அது எக்ஸ்ட்ராவா வரும். நமக்கு செலக்டிவானது என்னென்ன வேணுமோ, ஏஐ வேணுமோ இல்லை கிளவுட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிச்சுக்கிறோம். இது வந்து கம்பல்சரி கிளாஸ் ரூம்ஸ்லயே வந்துடும் இது. அப்புறம் அந்த விவிகே சொல்லும் போது கூட ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனா, லேப்டாப்லாம் தரல, அதை கண்டினியூ பண்ணுது. 2 கவர்மெண்ட்டுமே பண்ணுது, குரல் தான் சொல்லலை. நானும் லேப்டாப்க்கு அடுத்து டேப் கொடுக்கலான்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, ரெண்டுமே லேப்டாப்க்கு டேபுக்கு நாங்கள் வாங்கின கொட்டேஷனும் லேப்டாப்புமே ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸே வருது. நாங்கள் டேபுக்கு பதிலாக லேப்டாப்பே திருப்பி பண்ணலாம். திருப்பி அந்த லேப்டாப் ஸ்கீமே தான் வரும். லேப்டாப் வரும், இல்லைன்னா டேப் வரப்போகுது. அடுத்த ஸ்பேஸ்ல மீதி இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்ஸ் வந்தா பாருங்க. வர ஸ்கீம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்பேஸ்ல நீங்க தாராளமா பேசலாம். டாபிக் இல்லைனாலும் அதே ஸ்கீம் பேசலாம், இல்லைன்னா நான் என்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அந்த ஸ்கீம்ல பேசுங்க. இந்த வீக் ஓவர், நெக்ஸ்ட் வீக்ல சந்திப்போம். இல்ல அடுத்த டாபிக் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷஃபிக் ஒரு சஜஷன் சொன்னாரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன வச்சுப்போம், அதுக்கேற்ற மாதிரி பார்ப்போம். கலந்து கொண்டதுக்கு நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம்.